பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே ஏசையா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த காலவேளையிலே அப்பா இந்த சமூகத்தில் கூடி வர நீங்கள் பாராட்டின உடைய இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அடிமை மறைத்து நீர் வெளிப்படுங்க. என்ன நோக்கத்தோடு இந்த எல்லைகளை கொண்டு வந்தீரோ, இந்த தேவ சித்தம் இந்த நாளில் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன்ப்பா. என்னை தாழ்த்துகிறோம். இந்த நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இன்னைக்கு நேற்று தான் மகளிர் தினம், மார்ச் 8ஆம் தேதி. ஆனால் இன்றைக்கி சபை கூடி வருகிறதுனால மகளிர் தினம். ஆனால் இனி எத்தனை ஆண்டுகள் இந்த மகளிர் தினம் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்கன்றது தெரியாது. ஏன்னா மகளிர் தினம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அதாவது அமெரிக்காவில் ஒரு பஞ்சாலையில், நான் இந்த நியூஸை இந்த வாரம் தான் கேள்விப்பட்டேன். ஒரு பேச்சாளர் பேசி கொண்டு இருந்ததை நான் கேட்டேன். அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் வேலை செய்த பெண்களுக்கு சரியான வருமானம் கொடுக்கப்படலை. அப்போது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஈக்குவலான ஒரு வருமானம் வேணும்னு போராடி ஒரு 75 பெண்கள் உயிரை நீத்த இந்த நாளை தான் அதை சட்டமாக்கி பெண்களுக்கும் வருமானத்தில் எப்படி ஆண்களுக்கு கொடுக்கப்படுதோ அதே மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உரிமையை கொண்டு வந்த இந்த நாள் தான் மகளிர் தினமாக, மார்ச் 8 மகளிர் தினமாக என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்னைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கொண்டாடுகிறோம். ஆனால் இதற்காக சிலர் விலைக்கிரயங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. அதே போல தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடுகிற அநேக பண்டிகைகளானாலும் சரி, சில விழாக்களானாலும் சரி, இன்னைக்கு கொண்டாட்டங்கள். ஆனால் இதற்காக சிலர் என்ன கொடுத்துருக்குறாங்க, முன்பாக விலைக்கிரயம் கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்னல, ஏன் மகளிர் தினம் இனிமேல் வருமா அப்படின்றது ஏன் சந்தேகம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னது போல அந்தி கிறிஸ்து வரும் பொழுது அவனுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. என்னன்னா, ஸ்திரீகளின் சிநேகத்தை நாடாதவன். ஸ்திரீகளின் சிநேகத்தை நாடாதவன் அந்தி கிறிஸ்துவோட ஒரு அடையாளம். அவன் பெண்களுடைய சிநேகத்தை நாட மாட்டான். அப்போ இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன வந்துருச்சு தெரியுமா? கேட் கேர்லாம் கேள்விப்பட்டீங்களா? ஒரு வீடியோ நான் பார்த்தேன். கேட் கேர்ள்னு சொல்லி ஒரு ரோபோட், பெண் ரோபோட். ஆனால் அது இரும்புனால செய்யப்பட்டது. ஆனால் வெளி தோற்றத்தை மட்டும் பெண்ணை போல என்ன பண்ணியிருக்கிறாங்க, உருவமைத்து இருக்கிறாங்க. எல்லா வேலையும் செய்யும். கார்பெண்டர் வேலையும் செய்யும், ப்ளம்பர் வேலையும் செய்யும், எலக்ட்ரிஷியன் வேலையும் செய்யும், சமையலையும் செய்யும், வீடு பெருக்கி க்ளீன் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையும் செய்யும். உடம்பு முடியலன்னு என்ன பண்ணாது, சொல்லாது. என்னை ஏன் இவ்வளோ வேலை வாங்குறீங்க, நான் இன்னும் அடிமையா அப்படின்னு கணவனை பார்த்து என்ன பண்ணாது, கேட்காது. சண்டை போடாது. எனக்கு நகை வாங்கித்தாங்கன்னு கேட்காது, பட்டு புடவை வாங்கித்தாங்கன்னு கேட்காது, என்னை வெளியில் கூப்பிட்டு போனீங்களான்னு கேட்காது. ஏன்னா அது ஒரு ரோபோட். சரியா? அப்போ எவ்வளோ ஒரு லாபம் இருக்குது பார்த்தீங்களா? இன்னொன்று என்னென்னா, அது கூட ஒரு அட்வான்டேஜும் சொல்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கிறதற்கான செயற்கை அந்த கரு டூம் அதுவும் வைத்து என்ன பண்ணுறாங்களாம், அந்த ரோபோட்டை உருவாக்குறாங்களாம். செயற்கையான, இப்போ எல்லாமே செயற்கையாக தானே போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்க செயற்கையானதான் இன்றைக்கி வந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த ரோபோட்டில் எல்லா வசதிகளும் வைத்து என்ன பண்ணுறாங்களாம், வருது. எவ்வளோ வசதியில் ஒரு தடவை காசு கொடுத்து வாங்கி கொடுத்துட்டா போதும், லைஃப் டைமுக்கு செலவு பண்ண வேணாம். இவங்களாம் நம்ம என்ன பண்ணோம், ஒய்ஃபை கட்டிக்கிட்டு என்ன பண்ண வேண்டி இருக்குது, செலவு பண்ண வேண்டி இருக்குது. அவங்க செலவு பண்ணுறதை சமாளிக்கிறதுக்கே நான் இரவும் பகல் என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஓட வேண்டி இருக்குது. அப்படின்னு சொல்லிலாம் சிலர் நிறைய நான் செஞ்சாலும் என்ன வரல, ஒரு திருப்தி வரலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு மனதில் ஒரு கலக்கத்தோடு. இப்போ அப்படி இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் இப்படி ஒரு ரோபோட் வருதுன்னா என்னது, ஒரு வரப்பிரசாதம் அப்படின்வாங்க. தொல்லையே இல்லைப்பா, எழுந்துனா எழுந்திருக்கோம், உட்காருனா உட்காரும், நம்ம திட்டினா வாங்கிக்கோம், எதிர்த்து பேசாது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் அடித்தாலும் சரி, அது திருப்பி அடித்தாலும் சரி, பாதிப்பு எப்படி இருக்கும், பலமாக இருக்கும். நீங்கள் அடித்தாலும் அது அடி வாங்கிக்கும். ஆனால் எப்படி இருக்கும், இரும்பில் அடித்தா எப்படி இருக்கும், அடி நம்மளுக்கு எப்படி விழும். அது ஒன்று மட்டும்தான் வேணால் டிஃபால்ட்டாக இருக்கலாம். நல்லா கவனிங்க, இன்றைக்கி பெண்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இயந்திரங்கள் வந்துருச்சு. ஏஐ டெக்னாலஜி. இதெல்லாம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு.
டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. மனுஷனுடைய கண்டுபிடிப்பு எல்லாமே அழிவை நோக்கி தான் என்ன பண்ணுது. என்னைக்கு மிஷின்ஸ் வர ஆரம்பிச்சதோ நிறைய பேருக்கு வேலை போச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும் போது நிறைய ஒரு 10 குடுத்தனம் இருக்கிற வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே கைத்தொழில் இருக்கும். அந்த தீக்குச்சி அடுக்குவாங்க, பேரிச்சம்பழம் பாக்கெட் போடுவாங்க. வீட்டிலே பேரிச்சம்பழம், ஒரு வீட்டில் பேரிச்சம்பழம் பாக்கெட் போடுவாங்க, இன்னொரு வீட்டில் தீக்குச்சி அடுக்கி அதை கொடுப்பாங்க. அவங்க வந்து அதில் டிப் பண்ணி அதை இது பண்ணுவாங்க. தீக்குச்சி பாக்கெட்டு போடுவாங்க. அந்த தீக்குச்சி அடுக்கி அதில் உள்ள பாக்ஸில் போடுற அந்த வேலை வீட்டு பக்கத்தில் வீட்டுக்குள்ளே நடந்த வேலையாக இருந்தது. என்னைக்கு இயந்திரங்கள் வந்ததோ அன்றைக்கி இந்த வேலையெல்லாம் என்ன ஆயிடுச்சு, வீட்டில் இருக்கிற வேலைகளும் போச்சு, குடும்பங்களுக்கான வேலையுமாக இருந்த அந்த தொழிலெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த மிஷின்ஸ் இருந்தால் 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை எது செஞ்சிடும், அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், மிச்ச வேலையெல்லாம் என்ன பண்ணிடும். அப்போ இன்றைக்கி கவனிங்க, உலகம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கு அப்படின்னா, இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கு. மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா, நம்ம இருதயம் அப்படி தான் ஆயிடுச்சு. ஏன் வாழணும், இவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் வாழணுமா, இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் இந்த குடும்பத்தில் வாழணுமா. அப்போ அம்மா அப்பாலாம் அப்போ சகிச்சுட்டு இருந்துட்டாங்க. ஆனால் இந்த காலம் அப்போ படிக்கலை, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, வேறு வழி இல்லை, சகிச்சுட்டு என்ன பண்ணாங்க, குடும்பத்தில் இருந்துட்டாங்க. இன்றைக்கி நான் படிச்சிருக்கிறேன், என் கையில் என்ன இருக்குது, வேலை இருக்குது, என் கையில் திறமை இருக்குது, நான் ஏன் சகிச்சுக்கிட்டு இருக்கணும், நான் ஏன் இந்த குடும்பத்தில் சில தியாகங்களை பண்ணி இருக்கணும். இது பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கு 2 பேருடைய மனப்பான்மை அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி போக 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 இயந்திரத்தனமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான். ஏதோ காலைல எழுந்திருக்கிறோம்பா, வேலை செய்கிறோம்பா, வேலைக்கு போகிறோம்பா, திருப்பி வீட்டுக்கு வரோம்பா, திருப்பி வேலை செய்கிறோம்பா, இதே மாதிரி தான் என்னவாகி போயிடுச்சு, ரொட்டீனான வாழ்க்கையாக மாறி போயிடுச்சு. நம்ம ஒரு வேலை கேட்கலாம், என்ன ஒரு வித்தியாசம் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுது இருக்குது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரிவினைகளை தான் பார்க்குறோம். ஒரு வேலை குடும்பமாக இருக்கலாம், குடும்பமாக இருந்தாலும் உள்ள என்ன இருக்குது, நிறைய குடும்பங்களில் பிரிவினைகள் இருக்குது. சிலர் சரீர பிரகாரமாக பிரிந்து போனவங்களும் உண்டு. இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் என்ன தான் பார்க்குறோம், பிரிவினைகளை பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி அப்படி ஆகி போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தருடைய உதவி ஒருத்தருக்கு தேவையில்லை அப்படின்ற நிலைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் குடும்பத்துக்காக தான் வேலையை கொடுத்தார். குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு தான் என்னது வேலை. இன்னைக்கு உலகமோ வேதமோ சொல்கிற காரியங்கள் வித்தியாசமானது. உலகத்தில் இன்றைக்கி நிறைய அட்வைஸ் பண்ண வந்துட்டாங்க, மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு பெண்களுக்காக, குடும்பத்துக்காக. ஆனால் எல்லாருடைய ஆலோசனை எல்லார் வீட்டுக்கும் பொருந்துமா சொல்லுங்கள். சிலர் வீட்டில் நல்ல கணவனாக இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, ஓடுவாங்க, மனைவியை வீட்டை விட்டு படியை விட்டு தாண்ட கூட விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்கன்னா, நான் சம்பாரித்து போடணும், என் மனைவிக்கு நான் செய்யணுன்ற அந்த ஒரு வாஞ்சலை செய்வாங்க. அதனால் இரவும் பகலும் ஓடி வீட்டுக்குள்ளே வைத்து நான் மகாராணி மாதிரி பார்த்துக்கணுன்ற ஒரு அந்த விருப்பத்தில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்த்து 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 ஒன்று ஒன்றா செய்வாங்க ஒரு குடும்பத்தில். இன்னொரு குடும்பத்தில் இன்னொன்று இருக்குது, சரி நீ என்ன பண்ண, வேலைக்கு போ, நான் என்ன பண்ணுறேன், வேலைக்கு போகிறேன், உன் சம்பாத்தியத்தை என்ன பண்ணு நீ வைத்துக்கோ, அது அவங்க கொடுக்குற சுதந்திரம், என் சம்பாத்தியத்தை நான் என்ன பண்ணுறேன் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு குடும்பம் இருக்கும். இன்னொரு குடும்பம் இருக்குது, சம்பாதிப்பார் ஆனால் என்ன பண்ண மாட்டார், கொடுக்கவே மாட்டார். அப்படி ஒரு குடும்பங்கள் இருக்குது தெரியுமா. சகோதரிகள் மட்டும் எழுந்து காலையில் வீட்லேயும் வேலை செஞ்சு வேலைக்கும் போயிட்டு வந்து, அதுவும் சும்மா ஐடி வேலைலாம் கிடையாது, ஒன்று வீடு பெருக்கிற, இன்னொரு வீட்டில் போய் வேலை செய்கிற வேலையாக இருக்கும். இல்லை அப்படியே நான் கூட எக்ஸ்போர்ட்டோ பேக்கரியோ இந்த மாதிரி கடையில் போய் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நிற்கிற வேலையாக இருக்கும், நின்றுக்கிட்டே செய்கிற வேலையாக இருக்கும். காலைல குடும்பத்துக்காக வீட்டிலையும் பார்த்துட்டு வெளியிலையும் போய் வேலை செஞ்சுட்டு திரும்பியும் வந்து வீட்டில் 8-9 மணிக்கு வந்து சமைச்சு எல்லாம் வச்சுட்டு படுக்கலாம் அப்படின்ற நேரத்தில் 2 டிக்கெட் வந்து நிற்கும். ஒன்று குடிச்சிட்டு வர வீட்டுக்காரர், அடுத்தது போதையில் வர, இன்றைக்கி இளைஞர்கள் போதையில் அநேகர் அடிமையாகி போயிட்டாங்க, போதையில் வர இளைஞர் கூட்டம். 2ம் வந்து எப்படி நிற்பாங்க, இப்போது உள்ளே வந்து நின்றுட்டு தூங்கலான்னு நினைக்கிற நேரத்தில் என்ன வரும், ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி இருக்கும் பாருங்களேன், நம்மளுக்கு நல்லா தூக்கம் வரும்போது யாராவது பேசினா செம்ம கோவம் வரும் நம்மளுக்கு தெரியுமா. நம்மளுக்கு தூக்கம் வரும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னு எப்படி இருக்கும், அவ்வளோ டென்ஷன். அப்போ ஒரு சகோதரியோட நிலையை இன்றைக்கி யோசித்து பாருங்கள். காலையிலேருந்து வீட்லேயும் வேலை செஞ்சு வெளியும் போய் வேலை செஞ்சு திருப்பி வந்து வீட்லேயும் வந்து சாப்பிட்டு படுக்கலான்ற நிலையில் இப்படி ஒரு பிரச்சனை நைட்டெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. எழுந்து அதை குடிச்சிட்டு வரவங்களாம் என்ன பண்ணுறாங்க, எழுந்து உட்கார வச்சு பேசுன்னு பேசுறது.
இப்போ 1:30 2 மணி வரைக்கும் இப்படி பேசிட்டு இருந்தா அடுத்த நாள் காலையிலேருந்து வேலைக்கு போக முடியுமா? அப்போ இன்னைக்கு எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மனசு வரும்? சம்பாதிக்கிறேன், நான் பாட்டில் ஒரு ஹாஸ்டலில் இருந்தால் கூட என்ன பண்ணிட்டு போயிடலாம். 4000 5000 ஹாஸ்டலுக்கு கட்டினா 3 வேளை சாப்பாடு போடுவாங்க, நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னைக்கு வந்துடும்ல. இன்னைக்கு நிறைய சகோதரிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் அதனால தான் உடைக்கப்பட்டு போயிருக்கு. ஆனால் என்ன ஒரு சில ஏன் குடும்பங்கள் இணைந்து இருக்குன்னா, கத்தருக்காக ரட்சிக்கப்பட்டுட்டோமே, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோமே அப்படின்றதுக்காக இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்போ பிரியோன்னு என்ன பண்ணாது, தெரியாத நிலையில் என்ன பண்ணுது இருக்கு. இப்போ நான் இந்த 3 விதமான குடும்பங்களை சொன்னேன். 3 குடும்பத்துக்கு ஒரே அட்வைஸ் சொல்ல முடியுமா? 3 குடும்பத்தில் இருக்க பெண்களுக்கு ஒரே அட்வைஸ் சொல்ல முடியுமா? உன் கணவனுக்கு கீழ்ப்படியாத, நீ உன் சுயத்தில் நில்லு அப்படின்னு நான் பெண்களுக்கு அட்வைஸ் சொன்னால், ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நான் அதை கேட்டேன். என்னன்னா ஒரு சின்ன இதில் அவங்க யாருலாம் தெரியாது, ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஏன் கூட்டுக்குள்ளேயே இருக்கிற, நீ ஏன் எதுக்குள்ளே இருக்கிற, கூட்டுக்குள்ளே இருக்கிற, உங்கள் வீட்டுக்காரர் உனக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, வாங்கி கொடுத்துட்றாரு, எல்லாம் செஞ்சிடுறாரு, நீ சந்தோஷமாக இருக்கிற. ஆனால் நீ எங்கே தான் இருக்கிற, கூட்டுக்குள்ளே தான் இருக்கிற. ஒரு தடவை ஏந்து என்ன பண்ணு, வெளியே வா, நீ சுதந்திரமாக இரு. இந்த சுதந்திர காற்றை நீ சுவாசிச்சிட்டினா திருப்பி எதுக்குள்ளே போக மாட்ட, கூட்டுக்குள்ளே போ, உனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீ சுதந்திரமாக இரு, நீ படிச்சிருக்கிறல, நீ சம்பாதிக்கிறல. இன்னைக்கு ஐடியிலலாம் பிள்ளைங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, நிறைய தான் கொடுக்குறாங்க. ஆனால் இரவு பகல் வேலைக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட அட்வைஸை பாருங்கள் எப்படி இருக்குது. வேதம் அந்த அட்வைஸாக சொல்லுது. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். ஒரு கூட்டை விட்டு ஒரு குருவி வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கான பாதுகாப்பு கிடையாது, போஷிப்பு கிடையாது, கேரண்டி இல்லை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குல்ல. குடும்பத்தில் நம்ம நினைப்போம் டாக்டரு, இன்ஜினியரு, டீச்சரு, பைலட்டு, இதுதான் ஸ்தானங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம். இதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இவ்வளோ கொண்டு வந்தாங்களே ரோபோட்டில், ஒரு டாக்டர் ரோபோட்டை கொண்டு வந்து வைக்க முடியாதா? நம்மளோட அது இன்டெலிஜென்ட்டாக வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, உட்கார்ந்த இடத்துல கூகுளை தட்டுனா போதும், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற டீட்டெயிலை அப்படியே தெளிவாக மாற்றாமல் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. நம்ம ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரி டீச்சர் கூட அப்படி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. சில வரலாறை கூட மாற்றி சொல்லியிருப்பாங்க, இல்லை பாதி விட்டு சொல்லியிருப்பாங்க, சிலர்லாம் வாசித்துட்டே போயிருப்பாங்க. ஆனால் கூகுளில் இன்றைக்கி வர இன்ஃபர்மேஷனு நீங்கள் எந்த மொழியில் கேட்டாலும் அது என்ன பண்ணுது, கொடுக்குது. உனக்கு வாசிக்க தெரியல, நான் வாசித்தே காட்டுறேன், அதில் ஒரு ஸ்பீக்கர் மோடும் இருக்குது, அதில் போட்டு அது என்ன பண்ணிடுது. இவ்வளோ டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ பசங்க என்ன கேட்கும், நான் படிக்கணுமா, தான் இதில் தட்டினா எல்லாம் வருது. கால் ஏன் வலிக்குது, நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். முட்டி ஏன் வலிக்குது, அதில் வருது பாருங்கள் லிஸ்ட்டு. அதுக்கான தீர்வு வருது, அதுக்கான மெடிசன் வருது. அதுக்கு வெயிலில் போனால் எந்த பழம் சாப்பிடணும், எந்த காய் சாப்பிடணும். அப்புறம் எதுக்குங்க டாக்டரு சொல்லுங்கள்? உலகம் அப்படி போகுது. நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்ல, உலகம் எங்கே போய் கொண்டு இருக்குன்றதை சிந்தித்து பாருங்க. எது முக்கியம் என்பதை இன்னைக்கு சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எதற்காக எதை விடுகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்க. வேலைன்னு ஓடுறோம், படிப்புன்னு ஓடுறோம், நல்லது. ஏன்னா இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம படித்தாதான் இந்த உலகத்தில், போட்டி நிறைந்த உலகத்தில் நம்ம நிற்க முடியும். ஆனால் எதற்காக எதை விடுறோன்றதை இன்னைக்கு யோசித்து பாருங்க. இதுதான் எது தெரியுமா ஸ்தானம்? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, மகள், மகன், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி. இதுதான் ஒருத்தருக்கு இருக்கிற ஸ்தானம். ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், சகோதரனோடு சகோதரியோடு பிறந்திருக்கிற சொந்தங்களாக இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாளில் என்ன ஆகணும், ஒய்ஃபோட கேரக்டர் வரும், ஒரு ஸ்தானம் உயரும். அப்புறம் மாமியார் கேரக்டர் வரும், அப்புறம் தாத்தா பாட்டி கேரக்டர் வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, இதுதான் ஸ்தானங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தான் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருப்பான். இப்போ ஆண்டவர் எதை விரும்புகிறார்? இன்னைக்கு உலகத்தோட அட்வைஸை பாருங்கள் எப்படி போய்கொண்டு இருக்குன்னு. எல்லா குடும்பத்துக்கும் ஒரே விதமான, இப்போ இந்த அட்வைஸை கேட்டுட்டு நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தை என்ன யோசனை வரும், ஆமாம் ஒரு வேளை என்னை உள்ளவே எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு, உள்ளவே வச்சிருக்கிறார் போல், வெளி உலகமே போக விடாமல். வெளி உலகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுதான் நியூஸில் தான் பார்க்குறோமே எப்படி இருக்குன்னு.
படிக்கிற இடத்துல எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், காலேஜில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம், வேலை செய்கிற ஸ்தலத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இவ்வளோத்தையும் பார்த்துட்டோம். நம்ம எதை விரும்புகிறோம்னா, தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் திருப்திப்படுகிறதற்கான மனசு நம்மளுக்கு என்ன வரலை. நல்லா கவனிங்க. நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குல்ல, அன்னைக்கு சில சமயம் நம்மளே ஒதுங்கி நிற்க வேண்டிய நிலை வந்துடும். இன்னைக்கு எதெல்லாம் நம்ம இல்லைன்னு குறை சொல்கிறோம். ஆண்டவரை இது தரலை நான் ஜெபிக்க மாட்டேன், இது தரலை நான் உண்மை தேட மாட்டேன், இது இல்லை நான் இதை செய்ய மாட்டேன். இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நிற்கிறோம் ஆண்டவருக்கு முன்பாக. ஒரு சகோதரி வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கணவன் குடிகாரர், பிள்ளைங்க குடிகாரர், இவர் நைட்டெல்லாம் சண்டை பிரச்சனை, தூக்கம் இல்லை, சரியான இவங்க தான் போய் உழைத்து அந்த குடும்பத்துக்கு போடுறாங்க, சாப்பாடும் போட்டு வருமானம் இல்லாத ஒரு நிலையில் இவ்வளோ பண்ணுற அந்த சகோதரி ஞாயிற்றுக்கிழமையிலையோ டெய்லி காலையில் எழுந்து ஆண்ட சமூகத்தில் உட்காந்து துதிக்கிறவங்களா, ஞாயிற்றுக்கிழமையில் தேவனை தேடுறவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியாய தீர்ப்பு நாளில் 2 பேரையும் கர்த்தர் நிற்க வைக்கும் போது யாருக்கு முதல் உரிமை கொடுப்பார்? எல்லாம் கொடுத்துருந்தோம், நம்மளுக்கு என்ன வரல? திருப்தி வரலை. இருக்கிறதுல திருப்தி வரலை. எப்போ திருப்தி வரும் தெரியுமா? நம்மளோட மேலே இருக்கிறவர்கள அல்ல, கீழே இருக்கிறவர்களை பாருங்க. ஒரு நாள் தூக்கத்தை கூட நிம்மதியாக தூங்க முடியாத சகோதரிகள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களை யோசித்து பாருங்க. சாப்பாடை கூட வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறவங்க அவங்க தான், ஆனால் சாப்பாடை கூட என்ன பண்ண முடியல, சாப்பிட முடியல. இன்னைக்கு நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், என்ன மன ரம்யத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு கடைசி நாட்களில் மோசமான நிலையில் போய்கிட்டு இருக்கு. குடும்ப உறவுகளை தான் சொன்ன, பெண்ணையே ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு என்ன வந்துருச்சு, டெக்னாலஜி வந்துருச்சு. இனிமேல் என்ன வராது, மகளிர் தினம்னு கொண்டாடுறதுக்கு பதிலாக என்ன கொண்டாட போகிறாங்கன்னு தெரில, கேட் கேர்ள்னு அது பேர் வேற போட்டிருக்காங்க. அது உண்மையாக பொய்யா இல்லை அதுவும் டெக்னாலஜியில் பண்ணப்பட்ட ஒரு வீடியோவான்னு தெரியாது. ஆனால் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. வந்துருச்சு, எல்லாத்துக்குமே ரோபோட் வந்துருச்சு, வீடு துடைக்க ரோபோட் எல்லாத்துக்குமே. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம்? உலகத்தின்படி வாழுகிறோமா, வேதத்தின்படி வாழுகிறோமா? நம்மளுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரே சட்ட புத்தகம் இதுதான். இதில் இருக்கிறத ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் பரலோகத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியாது, நுழைய முடியாது. நம்ம எந்த வித ரீசனுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனால தான் நான் இப்படி இருந்தேன், இதனால தான் நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிந்து போகிறதுக்கு 1008 காரணங்கள் சொல்லலாம். ஆண்டவர் சொல்கிறது வேதத்தின்படி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். பரலோகத்துக்குள்ளே அப்போ தான் நுழைய முடியும். இன்னைக்கு நம்ம இன்னைக்கியோட தலைப்பை சொல்கிறேன், இணைக்கும் கர்த்தர். இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் கொடுக்க விரும்புகிற, இணைக்கும் கர்த்தர். செங்கடலை பிரித்த கர்த்தரை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? நாசியின் சுவாசத்தால் செங்கடல் என்ன பண்ணாரு, பிரித்தாரு, 2ஆக பிரித்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையை உண்டாக்கினார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதையை உண்டாக்கினார். அதுதான் நம்ம எப்பவுமே ஹைலைட் பண்ணுவோம். பாதையை உண்டாக்கினார், பாதையை உண்டாக்கினார், செங்கடலை பிரித்தார், மீண்டும் செங்கடலை இணைத்தார் தெரியுமா? மீண்டும் செங்கடலை இணைத்தார் தெரியுமா? செங்கடலை பிரித்தது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு விடுதலை பெற்று வெளியேறுவதற்காக. செங்கடலை இணைத்தது பின்பாக வந்த பார்வோனையும் அவன் சேனையும் மூடி போடுவதற்காக. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் 2 அனுபவம் இருக்கு. ஒன்று, நான் ஆண்டவருக்குள்ள வரல, அந்த ரட்சிப்பின் அனுபவம், நான் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்குள்ள வருகிற அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்பது என்னன்னா, ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு அனுபவம். இந்த உலகத்திலிருந்து நான் என்ன பண்ணப்படுறேன், பிரித்தெடுக்கப்படுறேன். இந்த உலக காரியங்கள்லேருந்து நான் பிரித்தெடுக்கப்படுறேன். பழைய எகிப்து, பழைய பாவங்கள்லேருந்து நான் பிரித்தெடுக்கப்படுகிறேன். இது ஒரு அனுபவம். இதுதான் செங்கடலை பிரிக்கிற அனுபவம். செங்கடல் பிரிந்தது, மீண்டும் என்ன பண்ணுச்சு, நம்ம கேட்குறோம்ல, ஏன் சில பாவங்கள் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குது? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் எத்தனையோ நாள் நான் போராடுறேன், நான் எத்தனையோ நாள் இந்த காரியங்களுக்காக விடுதலை பெறணும்னு நினைத்தோம், இல்லை சில கடன் பாரங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், விடுதலை பெறணும்னு நினச்சோம். அது ஏன் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, பிரிக்கப்பட்ட செங்கடல் மீண்டும் என்ன பண்ணப்படணும், இணைக்கப்படணும், அது மூடப்படணும். அப்படின்னா என்ன, பின்தொடர்ந்து வருகிற எகிப்து என்ன பண்ணப்படணும், மூடப்படணும். ஆண்டவர் பிரிக்கிறதுக்கு ஒரு நாளை வைத்திருந்தார் என்றால், இணைக்கிறதுக்கு ஒரு நாள் என்ன பண்ணார், வைத்திருந்தார். அப்படி எப்படி இணைத்தார் பாருங்களேன். இதில் யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்.
8ஆம் வசனத்தை முதல் வாசிங்க. யாத்திராகமம் 15:8. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. உம்முடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் என்ன பண்ணிச்சான்? குவிந்து நின்றதாம். கடல் அப்படியே வற்றி போயிடுச்சான், பிரிந்து நின்றதா. குவிந்து நின்றதுன்னா ரெண்டு சைடு பிரிந்து என்ன பண்ணிருச்சு? நின்றது. எதனால? ஆண்டவருடைய சுவாசத்தினால. இது முதல் அற்புதம், பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவம். கர்த்தர் நம்மள சில காரியங்கள்லேருந்து முதல்ல பிரித்தெடுக்கிறார். சில காரியங்கள்லேருந்து அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற அனுபவம் எப்படி இருக்கும்? ஒரு வித்தியாசமாக இருக்கும். எதுலேயும் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஐயோ இது செய்ய மாட்டோம்பா, ஐயோ இது செய்ய மாட்டோம்பா, ஐயோ அதை செய்ய மாட்டோம்பா, ஒரு வைராக்கியத்தோடு இருப்போம். ஆனால் அது போக போக என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த பின்பாக வருகிற காரியங்கள் என்ன பண்ணும்? அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். இந்த பிரித்த செங்கடல் மீண்டும் என்ன பண்ணப்படணும்? இணைக்கப்படணும். வாசிங்களா 10வது வசனத்தை வாசிங்களா. யாத்திராகமம் 15:10. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது. உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை என்ன பண்ணிச்சா? மூடிக்கொண்டது. இந்த காற்றை வீச பண்ணினீங்கப்பா, கடல் என்ன பண்ணிச்சு? மூடிக்கொண்டது. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் மீண்டும் சரி செய்யப்படவே முடியாது, சரி செய்யப்படவே முடியாது, இணைக்கப்படவே முடியாது, சரி செய்யப்படவே முடியாதுன்னு நினைக்கிற சில காரியங்கள் கர்த்தர் இன்னைக்கு வீச போகிற ஒரு காற்றில் என்ன பண்ண போகிறாரு? மீண்டுமா எல்லாவற்றையும் என்ன பண்ண போகிறாரு? இணைக்கப்பட போகுது. அந்த இணைப்பில் தான் பின்தொடர்ந்து வருகிற அந்த பார்வோனே அவன் சேனையை என்ன பண்ண போகிறாரு? மூட போகிறார். நம்ம எப்பவுமே துரத்திக்கிட்டு வர சேனையே என்ன பண்ணின்னு இருப்போம்? ஐயோ ரதங்கள் வருது, ஐயோ குதிரைகள் வருது. சிலர் நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறுறதுன்னா பாதி தூரம் வந்துடுறாங்க. பாதி தூரம் வந்த பின்னாடி என்ன வருது? துரத்திக்கிட்டே வருது, பழைய காரியம் துரத்திக்கிட்டே வருது. பேசாம முன்னாடி போகலாமா, இல்லைன்னா என்ன பண்ணிடலாம்? பின்னாடி போய் எகிப்துக்கு சரண்டர் ஆயிடலாமா? என்ன என்ன எண்ணம் வந்துடுது அப்படின்னா, பிரச்சனைகள், போராட்டங்கள் சிலதுனா எகிப்துன்னும் போது பழைய காரியம் பாசமாக துரத்திட்டு வரல. எகிப்தியன் எதுக்கு துரத்திட்டு வரல? திரும்பி வாப்பா, நான் உனக்கு வேலை போட்டு தரேன்ப்பா, சம்பளம் போட்டு தரேன்ப்பா, வேணா எக்ஸ்ட்ரா கூட ஒரு 10,000 ரூபாய் போட்டு தரேன்ப்பா, நல்லா உனக்கு சாப்பாடு போடுறேன்ப்பா, திரும்பி வந்துருப்பா, எனக்கு அடிமையாக இருப்பா, கொஞ்சம் வேலை செய்ப்பா அப்படின்னா எகிப்தியன் பின்தொடர்ந்து வந்தான்? இல்லை. சமரசம் செய்கிறதற்காக எகிப்து பின்தொடர்ந்து வரல இஸ்ரவேல் ஜனங்களை. அவனுடைய நோக்கம் என்ன பாருங்களேன், வாசிங்களேன். அதை யாத்திராகமம் அந்த 15 9ஆம் வசனத்தை வாசிங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன். என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று அகஞ்சன் சொன்னான். எதுக்கு வரான்? எகிப்து எதுக்கு பின்பாக வருது? சில உறவுகள், சில காரியங்கள், விட்டு போன காரியங்கள் ஏன் பின்பாக வருதுன்னா, நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கோ பாசமாக இருக்கிறதுக்கோ இல்லை, தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறதற்கு, தேவனை விட்டு உங்களை வழி விலக செய்கிறதற்கு. சிலது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சில தொடர்ந்த மனுஷர்கள் அல்ல. நீங்கள் நினைக்காதீங்க பின்னாடி வர்றது மனுஷன் நினைக்காதீங்க, அது உங்களை விழ பண்ணுகிற ஆவி. நம்மளை விட சாத்தானுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. நம்மளை விட சாத்தானுக்கு என்ன ஜாஸ்தி? பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவனுக்கு தெரியும், இப்போ 4 நாள் இந்த பிரசங்கத்தை கேட்டால் 4 நாள் எப்படி இருப்பாங்க? உற்சாகமாக இருப்பாங்க. அந்த 4 நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. 4 நாள் என்ன பண்ணக்கூடாது? கிட்ட போகுது, வரமாட்டான். அவனுக்கு தெரியும் வரமாட்டான். நம்ம 4 நாள் நல்லா ஜோம் பண்ணுவோன்னு தெரியும். ஒரு 4வது நாள் 5வது நாள் யாராவது வச்சு ஒரே ஒரு வார்த்தையை அப்படி தான் போடுவான். யாரையாவது வச்சு என்ன பண்ணுவான்? ஒரு வார்த்தையை போடுவான், இல்லை ஒரு சின்ன செயலை கொடுப்பான், ஒரு சின்ன இதை கொடுப்பான். அவ்வளோதான், ஒரு சின்ன விஷயந்தான். அப்படியே என்னவாயிரும்? எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு, போதும் கத்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல. இந்த ஜெபம் எத்தனை தடவை கேட்டிருக்கிறோம்? நம்ம நிறையா தடவை ஜெபம் பண்ணியிருப்போம். அதில் வர என்ன காரணம்? ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டுறாருன்னு. கேட்டிருந்தாருன்னா இன்றைக்கி எல்லாரும் இங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? உட்காந்துருக்க மாட்டோம். நல்லா கவனிங்க, மரணத்தை விரும்புகிறோம்ல, ஆனால் உன்னா சொல்லிடுவோம், நான் செத்தா நல்லா இருக்கும் போல். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டா உடனே என்ன சொல்லிடுவோம்? நான் பேசாமல் இருக்கிறதோட செத்துட்டா நல்லா இருக்கும். அப்போ தான் இவங்களுக்கு என்ன பண்ணோம்? என் அருமை தெரியும். அதெல்லாம் தெரியாது. இப்போ தான் உடனே வந்துருச்சு ரோபோட்டு. நம்ம வேணால் ஒரு 1/2 நாள் அழுகலாம்,
இப்போலாம் முன்னெல்லாம் ப்ரேயர் மீட்டிங் ஒரு 16 நாள் கழித்து வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு 16 நாள் கழிச்சு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 நாளில் வச்சாங்க. ஏன்னா சொந்தக்காரங்களாக வராங்க தூரத்தில் தான். இப்போல்லாம் ஒரே நாள் தான். காலைல அடக்கம், ஈவினிங் என்னது ப்ரேயர் மீட்டிங்கு, ஒரே பிரியாணி செலவு, ஒரே நாள் செலவு முடிச்சிடலாம்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரோம், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பிரியாணி போடணும், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு சோறு போடணும், இவங்க என்ன வந்து பார்த்தாங்களா? ஆனால் நம்மளை என்ன பண்ணிட்டு போயிடலாம் வரோம். அப்படி தான் போய்கொண்டு இருக்கு உலகம். அப்படி தான் இருதயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, மாறிக்கொண்டு இருக்கு. அதனால் நம்ம இல்லைன்னா நம்ம இடத்த நிரப்புகிறதுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், பரலோகத்தில் நம்ம இருக்க வேண்டிய இடம் வெறுமையாயிடக்கூடாது. பரலோகத்தில் நம்மளுக்குன்னு ஒரு இடம் ஆண்டவர் புக் பண்ணி வச்சிருக்கிறாரு பார்த்தீங்களா? அந்த இடம் வெறுமையாயிடுச்சுன்னா நம்மளை விட பரிதபிக்கப்பட்டவங்க யாரும் இருக்க முடியாது. நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் ஊழியக்காரி, நான் அவங்க இவங்க நம்ம எத்தனை சொல்லிக்கிட்டாலும் பரலோகத்தில் நான் இருக்க வேண்டிய இடத்துல வேற யாராவது நிரப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் நம்மளை மாதிரி பரிதபிக்கப்பட்ட தக்கவங்க. பரலோகத்தில் இருக்க வேண்டியவன் யூதாஸ். அவனுடைய இடத்துக்கு இன்னொருத்தரை சீட்டு போட்டு என்ன பண்ணாங்க, அவனுடைய இடத்துக்கு இன்னொருத்தரை சீட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. நான் இல்லைன்னா நம்மளோட இடத்துக்கு இன்னொருத்தர் ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். எலியா சொல்கிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறான்பா, நான் ஒருவன் மாத்திரம் மீந்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லிட்டார், பாகாலுக்கு முழங்கால் படியிடாத முழங்கால்களையும் அவனை முத்தமிடாத நாவுகளை உடைய 7000 பேரை வச்சிருக்கிறேன். இந்த 7000 பேர் வெளியில தெரியல, ஆனால் இருக்கிறாங்க. இந்த 7000 பேர் இருக்கிறாங்க, கர்த்தருக்காக உண்மையாக வைராக்கியமாக இருக்கிறாங்க, வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம இல்லைன்னா அதை ரீப்ளேஸ் பண்ண ஆளுங்க வந்துருவாங்க. அந்த இடம் வெறுமையாக இருக்காது. 2 நாள் பசி எடுத்துதுன்னா புள்ள ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சமைக்க ஆரம்பித்துருவாங்க. சமையலை கற்றுக்க இன்றைக்கி தான் யூடியூப்ல எல்லாம் இருக்குது. எந்த சமையலுக்கு தட்டினாலும் யூடியூப் என்ன சொல்லிடும், எவ்வளோ போடணும். ஆனால் என்னென்னா இந்த ஷார்ட்ஸை பார்த்து யாரும் சமைச்சிடாதீங்க. ஏன்னா வெங்காயம் வதக்கணும்னு இப்படியே காட்டுவாங்க, டப்புன்னு தக்காளியை போடுவாங்க, இப்படி 2 வதக்குவாங்க. அதே மாதிரி செஞ்சோம்னா குழம்பு எப்படி இருக்காது. அவங்க வதக்கணும், நல்லா வதக்கணும்னு சொல்லி வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறணும்னு சொல்லுவாங்க, அதை நம்ம விட்டுருவோம். என்னடா 1 நிமிஷத்தில் குழம்பு வச்சிட்டாங்கன்னா அதை பார்த்து நம்மளும் குழம்பு வச்சா எப்படி என்ன வராது. இன்னைக்கு அப்படி தான் வாழ்க்கை ஆயிடுச்சு. மெசேஜ் கூட ஷார்ட் மெசேஜை தான் கேட்க விரும்புகிறாங்க. 1 நிமிஷத்தில் பேசுகிறாங்களா, 30 செகண்டில் பேசுகிறாங்களா, அங்கே அந்த மாதிரி ஏதாவது ரீல்ஸ் இருந்தால் அதை மட்டும் என்ன பண்ணிடணும், காலையில் எழுந்தோன்னே அப்படி தடவி, கர்த்தர் இந்த நாள் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக, அதனால் சோர்ந்து போதீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே கேட்குறதுக்கு நம்மளுக்கு என்ன வராது, பொறுமை வராது. வாக்கு தத்தங்கள் இருக்குது, வாக்கு தத்தங்களுக்கு நிபந்தனை இருக்குது. வாக்கு தத்தங்களுக்கு என்ன இருக்குது, நிபந்தனை இல்லாமல் எந்த வாக்கு தத்தத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணலை, கொடுக்கல. நீ இதை செய்தினா நான் இதை செய்வேன், நீ என்னை தேடினா நீ என்னை கண்டடைவ, நீ என்னை விட்டுட்டினா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், விட்டுருவேன். ஆண்டவர் அழகாக சொல்லிட்டார். இன்றைக்கி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்ன கிறிஸ்தவம் சொல்லி கொடுத்துருச்சுன்னா நீ என்ன பண்ணாலும் ஆண்டவர் உன் பின்னாடியே என்ன பண்ணிக்கிட்டே இருப்பார், வந்துக்கிட்டே இருப்பார். நம்ம ஆண்டவர் தூக்கி எடுக்கிறவர். யாரை தூக்கி எடுக்கிறவர் தெரியுமா? மனம் திரும்பி வருகிற மைந்தனை தான் தூக்கி எடுக்கிறவர். மனம் திரும்பி வந்தால் அந்த இளையகுமாரன் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் உண்மையாலே நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, நான் செய்தது பாவம்ப்பான்னு ஒத்துக்கிட்டு மனம் திரும்பி இந்த பிள்ளையா கூட இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, அட்லீஸ்ட் ஒரு அடிமையாவது வச்சுக்கோங்க, உண்மையான மனம் திரும்புதலோடு வந்தான் பார்த்தீங்களா, அவனை தூக்கி எடுத்தாரு. திருப்பி அடிமையாக வச்சுக்கிட்டார் அவன் கேட்ட மாதிரி இல்லை, அதே பிள்ளை ஸ்தானத்தை கொடுத்தாரு, அதே வஸ்திரங்களை கொடுத்தாரு, அவன் இழந்த அதிகாரத்தை கொடுத்தாரு, அவன் இழந்த பாதரட்சி ஆகிய ஆயத்தம் என்ன ரட்சிப்பை கொடுத்தாரு, எல்லாத்தையும் அவனுக்கு கொடுத்து அவன் இழந்த ஸ்தானத்தை திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டார். ஆண்டவருக்கு நம்மளுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுக்கறதுக்கும் உலகத்திற்கு சாத்தானுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை திரும்ப கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் நம்மளை பின்தொடர்ந்து வர, நம்ம திரும்பி வா, நீ திரும்பினா நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன்னு எரேமியாவுக்கு சொல்கிறாரு. பண்ண திரும்பி வா, நான் இழந்த எல்லாத்தையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், திரும்ப கொடுப்பேன். இது நம்மளுடைய ஆண்டவர். சாத்தானும் கூப்பிடுவான், திரும்பி வந்துரு, திரும்பி வந்துரு, திரும்பி வந்துரு. பாரு போனால் என்ன சொல்கிறாங்க, முதல்ல ரட்சிப்புன்னு தானே போனேன், சந்தோஷமாக இருந்தது முதல் வாக்கு தத்தத்தை கேட்க, ஆனால் உள்ளே போனோன்னு என்ன பண்ணுறாங்க, இதை செய்யாதன்றாங்க, அதை செய்யாதன்றாங்க, பொய் சொல்லாதன்றாங்க, லஞ்சம் வாங்காதன்றாங்க, இது செஞ்சால் குற்றம்ன்றாங்க, நின்னா குற்றம், உட்காந்தா குற்றம், படுத்தா குற்றம்னு வேதத்துலேருந்து வசனத்தை எடுத்து எடுத்து காமிச்சு, அப்போ சாத்தா என்ன சொல்லுவான், நீ என்ன பண்ணிடு, போதும் திரும்பி வந்துரு, திரும்பி வந்துரு, பாசமாக கூப்பிடுவான்.
ஆண்டவர் பாசமா கூப்பிட்டார்னா திரும்ப உங்களை கட்டுவித்து நீங்க இழந்ததை 2 மடங்கா கொடுத்துருவாரு. ஆனா சாத்தான் பாசமா கூப்பிட்டான்னு பின்னாடி போனா எகிப்து எதுக்கு தெரியுமா பின்தொடர்ந்து வந்தான்? பாசமா திருப்பி கூட்டிட்டு போய் வேலை கொடுக்கறதுக்காக அல்ல, நான் எக்ஸ்ட்ரா வருமானம் போட்டு கொடுக்குறேன்ப்பா வாப்பான்னு சொல்றதுக்காக அல்ல, இனி நீ அடிமையா வேணாம் ஒரு வேலைக்காரனா அந்த வேலை செய்யுன்னு சொல்றதுக்காக அல்ல. என்ன சொன்னா? தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசையை அவர்களிடத்தில் திருப்தி. இன்னைக்கு சாத்தான் பின்தொடர்ந்து வருகிறதற்கான நோக்கம் அதுதான். கொள்ளையாடி பங்கிட்டுறணும், உங்க குடும்பத்தை பிடிக்கணும், உங்க குடும்பத்தை பிரிச்சிடணும், உங்க குடும்பத்தை சிதைச்சிடணும். இதுதான் இன்னைக்கு சாத்தானோடைய பெரிய திட்டம். ஏன்னா இன்னைக்கு கடைசி நாட்களை நோக்கி உலகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அடுத்த சந்ததி இல்லை தெரியுமா, அடுத்த ஜென்ரேஷன் இல்லை தெரியுமா. ஒரு சிலருக்கு குழந்தை இல்லை, அது சரீரத்தில் இருக்கிற பலவீனம்னு வைத்துக்கொள்ளுங்க, இயற்கையான ஒரு பலவீனம். ஆனால் சிலர் இன்னைக்கு ஒரு கூட்டமே எழும்பி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னா லிவிங் டுகெதர்ன்றது ஃபாரின்லேருந்து. நம்ம பைபிளை பற்றி சொன்னால் இதெல்லாம் என்ன சொல்லிடுவாங்க? வெளிநாட்டு கலாச்சாரம். இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. இதில் இருக்கிறது வெளிநாட்டு கலாச்சாரம் இல்லை, இதில் நம்மளுடைய நாட்டு கலாச்சாரம் தான் நிறைய என்ன பண்ணப்பட்டிருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்தர் கூட இரு, விபச்சாரம் செய்யாத, பாவம் செய்யாத, இதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. வெளிநாட்டு கலாச்சாரம்லாம் கிடையாது இதில். அப்போ ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? இதை சொன்னால் வெளிநாட்டு கலாச்சாரம். ஆனால் எதெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க தெரியுமா? லிவிங் டுகெதர், திருமணம் செய்து கொள்ள வேணாம்ப்பா, என்ன பண்ணலாம்? கூடி வாழலாம்ப்பா, பிடிச்ச என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு வருஷம் 2 வருஷம் எதுக்கு? சும்மா கல்யாணம் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாரும் கூப்பிட்டு சோறு போட்டுக்கிட்டு திருப்பி அப்புறம் டைவர்ஸுக்குன்னு போய் கோர்ட்டு நின்றுட்டு இப்போ வா நாளைக்கு வாங்குவாங்க, அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆக்கிடுவாங்க. அதோட பெஸ்ட் என்ன? லிவிங் டுகெதர் வாழலாம். ஃபாரின்ல இருந்த மெத்தட் லிவிங் டுகெதர்னா எப்படின்னா, ஒருத்தர் கூட வாழ்கிறாங்கன்னா சிலர்லாம் 60 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. யாரன்னா 60 வருஷமாக அதே பொண்ணு கூட வாழ்ந்தவங்கள தான் கல்யாணம் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்? அதை கூட அரைகுறையாக தான் புரிஞ்சுக்கிறோம். அவங்களாம் என்னென்னா நம்ம புரிந்துக்கிட்டு கல்யாணம் பண்ணலான்ற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. யார் கூட வாழ்கிறாங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன? இது இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ கல்யாணம் பண்ண வேணாம், வாழலாம், பிடிக்கலன்னா என்ன பண்ணலாம்? வேறு போயிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது ஒன்று வந்திருக்கு, அது பேர் என்னது? பிங்கா ரிங்கா ஏதோ ஒன்று சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், லிவிங் டுகெதரில் கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், பிள்ளைகளை பெற்றெடுக்க மாட்டாங்க. அடுத்து ஒரு கோஷ்டி வந்துருக்குது, அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிப்போம், நான் ஏங்க பிள்ளைய வளர்க்கணும்? எங்கள் அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டாங்க. யார் சொல்கிறது? இவங்கள வளர்த்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து உட்கார வச்ச அப்பா அம்மாவை என்ன சொல்கிறாங்க? எங்கள் அப்பா அம்மா எங்களெல்லாம் வளர்க்க கஷ்டப்பட்டுட்டாங்க, அந்த மாதிரி கஷ்டத்தை நான் ஏன் படணும்? நான் சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காரன் நானும் ஈவினிங்கில் போய் டென்னிஸ் விளாட்றோம், பால் விளாட்றோம், அப்புறம் சாப்பிட்றோம், அப்புறம் படுத்து தூங்குறோம், காலையிலேருந்து வேலைக்கு போகிறோம், 2 பேரும் ஈக்குவலாக சமைச்சிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வைக்கிற செலவு கிடையாது. வீடு கட்டணுமே, அது கட்டணுமே, இது கட்டணுமே, சேர்த்து வைக்கணுமே, நகை வாங்கணுமே, டவுரி கொடுக்கணுமே, இது எந்த யோசனையும் இல்லை. இப்போ ஒரு குரூப் என்ன பண்ணியிருக்குது? எழும்பி இருக்குது. கேட்டால் என்னென்னா, அதில் வேறு ஒருத்தர் ஞானமாக சொல்கிறார், இந்த சமுதாயம் ரொம்ப சீர்கெட்டு போயிடுச்சு. இந்த சமுதாயம் என்ன பண்ணிருச்சா? சீர்கெட்டு போயிடுச்சு. அதனால் இந்த சமுதாயத்தில் நாங்கள் பிள்ளையை பெற்று வளர்க்க நாங்கள் விரும்பலை, அந்த பிள்ளைய கஷ்டப்பட நாங்கள் என்ன பண்ணல. அப்படி ஒன்றும் தியாகிங்கெலாம் கிடையாது, அவங்க சுயநலம் தான். எல்லாமே என்னது? ஒரு சுயநலம். என் பெற்றோர்கள் பண்ண மாதிரி தியாகத்தை நான் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, படணும்னு அவசியம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது அதை தான் இருக்குது. நான் தான் கஷ்டப்பட்டுட்டு அந்த ஆளை கட்டிக்கிட்டு நீ என்ன பண்ணிடாத, அதுலாம் இருக்காத, அப்படிலாம் அடங்கிலாம் இருக்காத. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவ பெற்றோர்கள் எதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம்? வேதத்தின்படி வாழ்னா பரலோகத்திற்குள்ளே ஒரு நாள் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாசல் இடுக்கமான வாசல் தான். இந்த வாசல் எப்படிப்பட்ட வாசல்? கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது. யார் வேணா போகலாம், எப்படி வேணா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படி ஆகி போயிடுச்சு. எப்படி வேணா வரலாம்பா, எப்படி வேணா முடி வெட்டிக்கலாம், எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். அன்னைக்கு ஒருத்தர் பேசுகிறாருங்க, அவர் பாஸ்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சர்ச்சின்ட்டு அவர் பேசுகிறார். எங்கள் சர்ச்சுக்கு விபச்சாரம் செய்கிறவங்க கூட வரலாம், குடிக்கிறவங்க கூட வரலாம் பேசுகிறாரு. சரி வரலாம் தான், பாவிகளை ஆண்டவர் என்ன பண்ணலை? தள்ளலை. ஆனால் பாவியை திருப்பி அனுப்பும்போது பாவியாவை அனுப்பிச்சாரு. பாவியான ஸ்திரீ வந்தா ஆண்டவர் அவளை விடுவித்து என்ன சொல்லி அனுப்பிச்சாரு? போய் நீ பாவம் செய்ய. திமிர்வாதக்காரனை சுகமாக்கினார். 38 வருஷமா
திருப்பி அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது, நீ அதிக கேடு உண்டாக்காதபடி இனி அதிகமாக என்ன பண்ணாத, பாவம் செய்யாதன்னு சொல்லி அனுப்பிச்சாரு. பாவிகளை ஆண்டவர் நேசித்தார் தான், பாவத்தை கிடையாது. பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டாரு, பாவத்தை அவர் செய்யலை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மனிதனை நேசித்தார்ப்பா, அவன் செய்கைகளை நேசிக்கல. சக மனிதனை நேசிக்கணும், அவன் செய்கைகளை நேசிக்கணும், அவன் செய்கைகளை படி நான் பழகணுன்றது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடாது. அது நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. இன்னைக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு எப்படி போயிடுச்சுன்னா, சரி இதோட நிறுத்துவாருன்னு பார்த்தா வரலாம், நீங்க வந்து ஆராதிக்கலாம், நீ துதிக்கலாம், திருப்பி போய் கூட விபச்சாரம் பண்ணலாம். இப்படி பேசுறாருங்க. ரொம்ப மனதை அதை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு நரகத்துக்கு நேரம் ஆட்கள் இன்னைக்கு தள்ளி கொண்டு இருக்கிறார். வேதத்தின்படி வாழலைன்னா எங்கேயும் போக முடியாது, பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் இதுல வழுவி போவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இடரல்கள் வருகிறது அவசியம். நல்லா எல்லாமே ஒழுங்கா இருந்தா கூட இடரல் வரும். ஆனா யார் மூலமா இடரல் வருதோ அவனுக்கு ஐயோ. யார் மூலமா, நான் இப்படி ட்ரெஸ் பண்ணா உங்களுக்கு என்னங்க, நான் இப்படி இருந்தா உங்களுக்கு என்னங்க, நான் என் வாழ்க்கை நான் எத்தனை பேராவது கல்யாணம் பண்றேன் உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொன்னா அது இன்னொருத்தருக்கு எப்படி இருக்கும், இடரல். அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறாரு, அவங்களே எப்படி இருக்கிறாங்களே, இடரல். நல்லா கவனிங்க, இடரல் வருகிறது சகஜம். ஏன்னா மனுஷன் இடர்றதுக்கு அவசியம் இருக்குது. ஆனா இடறிட்டு அதை நியாயப்படுத்துறோம் பார்த்தீங்களா, இடறிட்டு இன்னைக்கு அப்படிதான் போயிடுச்சு. முன்னெல்லாம் தப்பு செஞ்சா அதுக்காக வெக்கப்படுவாங்க, முகத்தை கூட காட்டுறதுக்கு வெக்கப்படுவாங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டா சாரின்னு கேட்பாங்க, எப்படியாவது அதை மூடி மறைக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. ஆமாம் நான் செஞ்சேன், இப்போ என்ன, இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு, சாரி கூட கேட்கறது கிடையாது, வருத்தம் கூட தெரிவிக்கிறது இல்லை. ஆமாம் நான் செஞ்சேன், இப்போ நான் வந்துட்டேன்ல, மூஞ்சி போச்சுல. இன்னைக்கு எப்படி உலகம் மாறி போயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்தை மனிதனிடத்துல தேட வேணாம், கிறிஸ்துவனிடத்துல தேடுங்க. இந்த 40 நாள் லெந்து நாட்கள் நம்ம கடைபிடிக்கிறோம்ல, லெந்து நாட்கள் எத்தனை பேர் உபவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்ம சிலர் கறிமீன் சாட மாட்டாங்க, சில காரியங்களை பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒருத்தவங்களை பார்த்துருக்குறேன், அவங்க ஆர்சி அந்த 40 நாளும் கருப்பு புடவை கட்டுவாங்க, பொட்டு வைக்க மாட்டாங்க, பூ வைக்க மாட்டாங்க. அந்த 40 நாளும் கருப்பு புடவை கட்டுவாங்க. நம்ம ஆண்டவர் அவங்களோட நம்பிக்கை. ஏதோ ஒரு விதத்தில் நான் என்ன பண்ணுறேன், துக்கத்தோடு நான் நிற்கிறேன். நம்ம சிலுவையை பார்க்கறதுக்கு, ஆண்டவர் சிலுவையில் மறித்து துக்கத்தோடு பார்க்கறதுக்காக அல்ல, அது ஒரு ஜெயத்தின் சிலுவை. ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு. அப்போ கரிமீன் சாடாமல் இருக்கிறது, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி கருப்பு ட்ரெஸ்ஸு, பூ வைக்காம பொட்டு வைக்காம இதெல்லாம் செய்கிறது எதற்குனா, அவருக்கு துக்கம் கொண்டாடுறதுக்காக செய்யாதீங்க, செய்யுங்க. என்ன திருத்துறதுக்காக நான் செய்கிறேன்ப்பா, என்ன நான் ஒடுக்கிறதுக்காக நான் உபவாசிக்கிறேன்பா. ஐயோ ஆண்டவர் செத்துட்டாரு, அவருக்காக அழுகுறான்னு அழுவானா. அவர் சொல்லிட்டாரு, அப்போவே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போதே சொன்னாரு, சிலுவையை பாரத்தோடு சுமந்து கொண்டு தலையிலிருந்து கால் வரைக்கும் காயங்கள், அந்த வலியோடு வேதனையோடு போகும் பொழுதே சொல்றாரு, எனக்காக என்ன பண்ணாதீங்க, ஆளாதீங்க, அதை முடிச்சிட்டேன்ப்பா, என் ஓட்டத்தை நான் முடிச்சிட்டேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார்ல, பிதாவே இந்த பூமியில் நான் என்ன பண்ணிட்டேன், மகிமைப்படுத்திட்டேன், நீங்கள் நியமித்த கிரியை நான் என்ன பண்ணிட்டேன், செய்து முடிச்சிட்டேன். அவர் முடிச்சிட்டு தான் மரணத்தை நோக்கி என்ன பண்ணுறாரு, போகிறார். நம்ம இன்னைக்கு மரணத்தை விரும்புகிறோம், மரணம் சாகணும்னு. செய்ய வேண்டிய வேலையை முடிச்சிட்டிங்களா? ஆண்டவர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? நீங்கள் நினைக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், பிள்ளைங்களை பார்த்துட்டேன், அதை பார்த்துட்டேன், இதை பார்த்துட்டேன், சொத்து சேர்த்து வச்சிட்டேன், இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டேன். இன்றைக்கி விளம்பரம்லாம் அப்படி தான் வருது, நீ செத்தா சாவு, எதை போட்டுட்டு சாவு, இன்சூரன்ஸை மட்டும் போட்டிருப்பா, ஏன்னா நீ இல்லைன்னா காசு அதை என்ன பண்ணணும், வரணும்ப்பா. எப்படிலாம் விளம்பரம் எடுக்கிறாங்க பாருங்கள். இப்போ கவனிங்க, ஏதோ ஒன்றுத்துக்கு இன்னொன்று விளம்பரம். துணி துவைக்கிறதுக்கு ஆண்கள் தான் விளம்பரத்தில் வராங்க. அதுவும் வந்து இப்படி ஊற்றுனோன்னா மிஷினில் கரை போதான். எனக்கும் ஒரு ஆசை, அவங்களெல்லாம் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் துணி துவைக்க சொல்லணும். ஒரு தடவை துவைச்சி காட்டுங்க எங்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸை. மிஷினில் எப்படி அது அந்த லிக்விடில் மிஷினில் எப்படி அழுக்கு போகுதுன்னு நானும் பார்க்குறேன். இன்றைக்கி விளம்பரங்களை நம்பி தான் உலகம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. கிறிஸ்தவமாக இன்றைக்கி அப்படி தான் ஓடுது, விளம்பரத்தை நம்பி ஓடுது. விளம்பரத்தில் இல்லை வாழ்க்கை, வார்த்தையில் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறோமா? இன்றைக்கி யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கர்த்தர் பிரிக்கிறதுக்கு ஒரு நாளை வைத்திருந்தவர், இணைக்கிறதுக்கும் ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தாரு, வைத்திருந்தார். மோசேயின் கோலை உயர்த்த சொன்னது பிரிக்கிறதுக்கு மட்டுமல்ல,
மீண்டும் எல்லாரும் கடந்த பிறகு திருப்பி சொல்கிறாரு, உன் கோலை மறுபடியும் என்ன பண்ணு, நீட்டு. அது இணைக்கப்படணும். அது என்ன பண்ணப்படணும், இணைக்கப்படணும். இந்த கோலை நீட்டுறது என்பது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், காத்திருக்கிறதற்கு அனுபவம். நீண்ட நாள் பகை யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும், 20 வருஷ பகை. இப்போ அவன் தேடி வரான், திரும்பி வரான். திரும்பி வரும்பொழுதும் மனசில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை. ஏசா 400 பேரோட வருகிறான்றதை கேள்விப்பட்டனா மனசில் நிம்மதி இல்லை. பரிவாரங்களை அனுப்புகிறான். ஏசாவுக்கு என்ன அனுப்புகிறான், பரிவாரங்கள். லஞ்சம் கொடுத்தாவது அண்ணன் மனசு கொஞ்சம் கரைதான்னு பார்க்கலாமே, பரிவாரங்களை அனுப்புகிறான். அவனுக்கு பரிவாரங்கள் இல்லை. அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் என்னை நீ ஏமாத்திட்டியே, என்னை நீ ஏமாத்திட்டியே, எனக்கு வர வேண்டியது, அவனுக்கு வேண்டியது ஆசீர்வாதம்லாம் இல்லை. ஏசாக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்தது. அவனுக்கோட மனசு என்னன்னா, என்னை நீ ஏமாத்திட்டியே, என்கிட்ட நீ பொய் சொல்லிட்டியே. ஆக்சுவலாக சொல்ல போனால் கூழுக்காக வித்தது யாரு, கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினவன் ஏசா. அது ஆண்டவரே சொல்கிறாரு. ஆனால் இவனுக்கு இருந்த மனசு, சில பகைகள் 20 வருஷமாகியும் மறையாத பகைகள் எப்போ மறைஞ்சது தெரியுமா? என்னைக்கு யாக்கோபு தனித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்தானோ, தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினானோ, அன்றைக்கு எது மறைந்தது, அன்றைக்கு என்ன மறைந்தது, பகை மறைந்தது. ஏசாவோட பகை என்ன பண்ணுது, 20 வருஷமா இருந்த பகை என்ன பண்ணுச்சு, மறைந்து போச்சு. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு பிரிவினைகள் மத்தியில் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? தேவ சமூகத்தில் நில்லுங்க. ஆண்டவரே, ஒரு காற்றை வீச பண்ணுங்கப்பா, ஒரு காற்றை வீச பண்ணுங்கப்பா. மீண்டும் இணைக்க பிரிந்து போயிருக்கிற காரியங்கள், உள்ளவே புகைந்து கொண்டிருக்கிற காரியங்கள் மீண்டும் அது என்ன பண்ணப்படணும், இணைக்கப்படணும். இந்த இணைக்கப்படணும். இது இணைக்கப்படலைன்னா, ஏன் இணைக்கப்படுறது அவசியம் தெரியுமா? இல்லைன்னா பின்தொடர்ந்து வருகிற சத்ரு அவன் எதற்கு வந்தானோ அந்த காரியத்தை என்ன பண்ணிடுவான், நிறைவேற்றிடுவான். அதை சொன்னா, பின்னாடி வருகிற சத்ரு பாசமாலாம் வரல. அவன் எதுக்கு வரான், அழிக்கணும், நிர்மூலமாக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பின்திரும்பி போகிறத பற்றி ஒருவேளை யோசிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னைக்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம விழுந்துட்டோம்னா அவர் நம்மளை தூக்கி எடுத்துடுவார். அவருடைய பாதத்தில் விழுந்தவங்களை அவர் என்னைக்குமே அவர் கை நீட்டி தூக்கி எடுக்க அவர் மறந்ததே இல்லை. ஆனால் என்னைக்கு நம்ம அவரை எதிர்த்து நின்றுட்டோமோ, திரும்பி போகிறத பற்றி யோசித்துட்டோமோ, அவர் பின்னாடிலாம் என்ன பண்ண மாட்டார், வரமாட்டார். அதான் சொல்கிற, பெரும் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறா, பெருமை உள்ளவர்களுக்கும். செங்கடலுக்கு முன்பாகவே இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய பேர் முறுமுறுத்தாங்க தெரியுமா? செங்கடல் பிரிக்கிறதுக்கு முன்பாகவே என்ன சொன்னாங்க, எகிப்துக்கு போயிடலாம், எகிப்துக்கு போயிடலாம், எகிப்துக்கு போயிடலாம் சொன்னாங்களா? ஒரு கூட்டம் எழும்பிச்சா, கல் எடுத்தாங்களா, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமா எகிப்துக்கு போயிடலாம். எங்க, செங்கடல் பிரிக்க முன்பாகவே சொன்னாங்க. அப்பவே ஒருவேளை செங்கடலை பிரித்து ஆண்டவர் வழி விடும் பொழுது, இந்த மாதிரி எதெல்லாம் முறுமுறுத்துதோ இங்கே ஏற கட்டிட்டு வந்துரு, அவனை கூட்டிட்டு வராத, எகிப்து பிடிச்சிட்டு போயிட்டான்னு ஆண்டவர் சொன்னாரா? ஒருத்தர் கூட இஸ்ரவேல் ஜனங்களை ஒருத்தரை கூட என்ன பண்ணல, பின்பாக விடலை, பின்பாக விடலை. செங்கடல்ல எகிப்தியருக்கு போங்கப்பா, யாரெல்லாம் முறுமுறுத்தவனை கூட இழுத்துன்னு வந்துட்டார். எகிப்துக்கு போனோன்னு சொன்னவனை கூட இழுத்துட்டு வந்துட்டார். அவனை எதிரியோட அழிய விடலை. ஏன் பிரிச்சாரு, ஏன் பிரிச்சாரு? எகிப்தியும் இஸ்ரவேலையும் ஏன் பிரிச்சாரு? நீ மீட்கப்பட்ட ஜனம்பா, நீ மீட்கப்பட்ட ஜனம். இவங்களுக்கு தெரியல, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் அவங்க. ஆண்டவருக்கு அந்த 10 விதமான அற்புதத்தை செய்து கடைசி அவங்க வெளியே கொண்டு வரும்போது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பஸ்காவை ஆசரி. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அங்கே பலிபீடம் கட்டினாங்களா, தேவனை ஆராதிச்சாங்களா, பலி செலுத்தினாங்களான்லாம் தெரியாது. யாக்கோபு காலத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நாட்கள் எல்லாம் பலி செலுத்தினாங்க. ஆனால் எப்போ எகிப்துக்கு போனாங்களோ அங்கே 400 வருஷம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஆராதனை ஸ்தலம்லாம் இருந்திருக்காது. ஆனால் கடைசியில் ஆண்டவர் பஸ்காவை ஆசரிக்க சொல்கிறார். ரத்தத்தை பூசு, நிலைக்கால்களில் ரத்தத்தை பூசு, ஜன்னல்களில் ரத்தத்தை பூசு. இந்த ரத்தத்தை பார்க்கும்போது சங்காரதூதன் வரமாட்டான். அப்போ இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் தெரியுமா? பெரிய அழிவுக்கு தப்பித்து வரப்பட்ட ஜனம். ரட்சிப்பு என்ற பெரிய, இன்னைக்கு இப்போ ரட்சிப்பு ஏதோ ரட்சித்தானுங்க இல்லைங்க, இதுதான் வித்தியாசம். ரட்சிக்கப்படாத ஜனம் இன்னும் எகிப்தில் இருக்கு. நீங்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் கானானை நோக்கி பிரயாணத்தை துவங்கி இருக்கிறீங்க. நல்ல கவனிங்க, ஞானஸ்தானம் ரட்சிப்பு என்பது முதல் படி. கானானை நோக்கி நான் செல்லுகிற முதல் படி, முடிவு அல்ல. இன்னும் நான் போனோம், என் ரட்சிப்பை நான் நிறைவேற்றணும். எனக்கு கர்த்தர் நியமித்த கிரியெல்லாம் நான் என்ன பண்ணி முடிக்கணும், செய்து முடிக்கணும்.
இந்த எகிப்துல இருந்து ஏன் அங்கேயே முறுமுறுத்தாங்களே? செங்கடல் பிளக்க முன்னாடியே ஒரு கூட்டம் எகிப்துக்கு போனோம்னு சொல்லிச்சு. அந்த கூட்டத்தை கர்த்தர் அங்கேயே கழட்டி விட்டு வந்திருக்கலாம்ல, செய்யல. ஏன்னா நீ மீட்கப்பட்ட ஜனம்பா, இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். நீ சத்ருவோட அழியக்கூடாதுன்னு தான் செங்கடலை பிளந்து அதை எல்லாம் கரையேற்றி எகிப்தியனை மட்டும் எதில் அழித்து போட்டாரு? செங்கடல்ல அழித்து போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வாங்கினாங்க, அதுக்கப்புறமும் முறுமுறுத்தாங்க, அதுக்கப்புறமும் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? தம்முடைய ஜனத்தை அவரே என்ன பண்ணாரு? அடித்தார். நீங்கள் கொஞ்சம் அந்த இஸ்ரவேலருடைய அந்த இதெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வனாந்திரத்தில் பீலியாம் எழும்பி வருவான், அவனை சபிக்க விடலை. மற்ற ஜனங்கள் அழிக்கணும்னு நினச்சவங்கள அழிக்க விடலை, ஆனால் அவர் அடித்தார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைங்களை, நம்ம பிள்ளைங்க வளர்க்குறோம், நம்ம பிள்ளைங்களை நம்ம அடிப்போம், அப்படி தானே? ஏதோ தப்பு செஞ்சிட்டாங்க, சேட்டை பண்ணுறாங்கன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம்? அடிப்போம். பக்கத்தில் இருக்கவங்கள அடிக்க விடுவோமா? அடிக்க அந்த உரிமைலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அது என் பிள்ளை, அதை கண்டிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், அதை எவ்வளோ கண்டிச்சா அதை தாங்கன்றது எனக்கு தெரியும், எப்படி திருத்தணுன்றது எனக்கு தெரியும். என் பிள்ளைய நான் கண்டிப்பேன், நீ என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு அதே வைராக்கியம் தாங்க. எகிப்து அதனால தான் கவுத்தாரு. அவன் இஸ்ரவேல் என் பிள்ளைப்பா, என் சேஷ்ட புத்திரன்ப்பா, என் சேஷ்ட புத்திரனை நீ தொட்டதுனால தான் உன்னுடைய முதல் பிள்ளைய நான் என்ன பண்ணேன்? தொட்டேன். அதை எகிப்தில் சொல்ல. ஆண்டவருடைய வைராக்கியம் எவ்வளோ பார்த்தீங்களா? நம்ம கர்த்தருக்கு மட்டும் உண்மையாக நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளுக்காக காட்டுகிற வைராக்கியங்கள் பெரியதாக இருக்கும். நம்ம என்ன டைரியிலலாம் வாக்கு தத்தத்தெல்லாம் எழுதி வச்சு வாஸ்து ஜோம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதிரிகள் அப்படி போன ஆண்டவரே இப்படி போன ஆண்டவரேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பின்னாடி வருகிற எகிப்தை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பின்பாக வருகிற எகிப்தின் ரதங்களுடைய வேகங்களை கர்த்தர் உருளைகளை கலர பண்ணினாராம். பார்க்க தான் அது ரதம் துரத்திட்டு வர மாதிரி இருந்தது. இவங்க நடந்து போகிறதுக்கும் ரதம் வந்து பிடிக்கிறதுக்கும் ஏமாத்துறாங்க. ஒருத்தர் நடந்து போகிறாங்க, ஒருத்தர் பைக்கில் துரத்தின்னு போகிறாங்கன்னா எது ஈஸியாக போக முடியும்? வண்டி தான் ஈஸியாக போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதை 4 பேர் கிடையாது, 6 லட்சத்துக்கு மேலே தண்ணீரை கடந்து போகிறாங்க. பின்னாடி வர பார்வோன் துரத்துறான், பிடிக்க முடியல. நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? எனக்கு ஒரே போராட்டங்க, எப்படியோ நிற்கிறாங்க. எப்படியோலாம் நிற்கல. ஆண்டவர் கிருபை இல்லாமல் நிற்க முடியாது. ஆண்டவர் கிருபை இல்லாமல் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? துரத்துற பார்வனுக்கு என்ன உங்களை பிடிக்கிறதுக்கு வசதி இல்லாத மாதிரியோ பலன் இல்லாத மாதிரியோ கர்த்தர் தடுத்து வச்சிருக்கிறாரு. கர்த்தர் அவனுடைய ஓட்டத்தை தடை பண்ணி இருக்கிறாரு. கர்த்தர் அவனுடைய உருளைகளை கலர பண்ணி இருக்கிறாரு. அந்த ஓட்டம் தாமதிக்கிறதுக்கான காரணம் இதுதான், வெளியில தெரியல. ஒன்னே ஒன்று, நீங்கள் அவரிடத்துல இணைஞ்சிட்டா பின்பாக வருகிற எகிப்தை என்ன பண்ணிடுவாரு? அவர் பார்த்துப்பார். நான் கர்த்தரோடு இணைஞ்சிட்டா போதும், கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தோடு நான் இணைஞ்சிட்டா போதும், பின்னாடி வருகிற எகிப்தை யார் பார்த்துப்பா? கர்த்தர் பார்த்துப்பா. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். நம்முடைய ஜபம்லாம் எப்பவுமே எதை எதிர்த்து நிற்கிற ஜபம்? சொல்லுங்களேன், எதை எதிர்த்து நிற்கிற ஜபம்? பின்னாடி வருகிற பிசாசை எதிர்த்து நிற்கிறதே நம்ம ஜனபமாக. ஆண்ட சொல்கிற, நீ பின்னாடி பார்க்காத, முன்னாடி பார். உன் பிரயாணம் கானானை நோக்கி, உன் பிரயாணம் பரலோகத்தை நோக்கி. அதை சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்றதை நோக்கி பாரு. அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க நான் என்ன செய்யணும்? பின்னாடி வரதை அழிக்கிறது உன் வேலை இல்லை. உன் வழி கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். சத்துருக்களை அழிக்கணுமா சமாதானமாக்கணுமான்றது அது கர்த்தருடைய வேலை, நம்மளுடைய வேலை இல்லை. நம்ம பின்பாக வருகிற சத்துருக்களை அழிக்கிறதுக்கும் சமாதானமாக்குறது அது கர்த்தருடைய வேலை. ஏன் வேலை என்ன தெரியுமா? தேவனுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். ஏன் வேலை என்ன சொல்லுங்களேன்? நம்மளுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம், ஆனால் யாருக்கு கீழ்ப்படிய மாட்டோம்? நான் காலிலேருந்து ஜோம் பண்ணிடுறேங்க, பைபிள் வாசித்துறேங்க, சபைக்கு வந்துடுறேங்க, ஆனால் இவங்க கூடலாம் என்ன பண்ண மாட்டேன், இந்த குடும்பத்தெல்லாம் வாழ மாட்டேங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? இந்த கீழ்ப்படிதல் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. சப்மிட், ஹம்பிள், சரண்டர். இதெல்லாம் என்னவா? சப்மிட் ஆக்கிடுறது. தேவனுக்கு என்ன நான் என்ன பண்ணிடுறேன்? ஒப்பு கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன ஆளுகை செய்யுங்கப்பா, முழுவதுமாக என்னை அர்ப்பணிச்சிடுறேன், தாழ்த்திடுறேன், என்னை ஒப்பு கொடுத்துட்றேன். நம்ம தாழ்த்திடுவோம். அவன்கிட்ட மட்டும் என்னை பேச சொல்லிடாதீங்க. எப்படி தாழ்த்துவோம்? எசப்பா நான் செய்கிறேன்,
ஆனால் அவங்கக்கிட்ட மட்டும் என்ன பண்ணிட வச்சிடாதீங்க, செய்ய மாட்டேன். இது என்னங்க தாழ்மை? இது என்ன கேட்டால் நம்ம 1008 காரணம் சொல்லுவோம். நியாயமான காரணங்கள், ரீசன்ஸ்ன்னு சொல்லி எழுதி வச்சுருப்போம். நான் உங்களுக்கு விட்டு பிரிந்ததற்கான காரணம், நான் அந்த எதிர்க்கிறதற்கான காரணம், விரோதிக்கிறதுக்கான காரணம், இதெல்லாம் நம்ம சொல்லுகிற காரணங்கள். நல்லா கவனிங்க, கர்த்தர் காரணம் சொன்னாரா? இல்லை. ஏன் நம்மளை தாழ்த்தணும்? ஏன் நம்ம சில காரியங்களில் ஒப்புரவாகணும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கு சரண்டர். ஏன் ஆண்டவர் சொல்கிறதுக்கு நான் சரண்டர் ஆயிரணும் அப்படின்னா, ஏன்னா கர்த்தர் அதை செய்தார். இந்த சிலுவை தியானத்தில் அதானே தியானிக்கிறோம். சிலுவையில் என்ன நம்ம பார்க்குறோம்? சிலுவையில் என்ன பார்க்குறோம்? மரணத்தை பார்க்குறோம், ஆணிகளை பார்க்குறோம், காயங்களை பார்க்குறோம். ஏதோ சிலுவை என்பது 3 ஆணிகளோ முள்முடியோ காயங்களோ மாத்திரமல்ல, நம்மளுடைய வாழ்க்கை அதில் அடங்கி இருக்கு. நம்ம ஒவ்வொரு நாள் சந்திக்கிற பிரச்சனை அதில் அடங்கி இருக்கு. நம்ம பாருங்களேன், உடம்பு முடியாமல் படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு முடியாமல் படுத்துட்டோம், யாராவது சும்மா சிரிச்சிருந்தா கூட கோவம் வந்துடும். யாராவது சும்மா சிரிச்சிருந்தா கூட, நான் படுத்துட்டேன், என்னை பார்த்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, சிரிச்சிருக்க மாட்டாங்க, வேற ஏதோ ஒரு காரியமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க மனநிலை எப்படி வந்துடும்? நான் படுத்துட்டேன், என்னை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. சில நல்லா இருக்கிறவங்க கூட அந்த கடைசியில் உடம்பு முடியாமல் போகும்போது ரொம்ப அந்த மைண்டில் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். நான் நல்லா இருந்தேன், நான் சம்பாரித்தேன், நான் யார் கையும் எதிர்பார்க்காம வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு மற்றவர்களோட உதவி எனக்கு தேவைப்படுதுன்னும் போது அதை அவர்களால் அங்கீகரித்து கொள்ள அவங்களால என்ன பண்ண முடியல. எனக்கே அந்த வேதனை, எனக்கே அந்த வலி, எனக்கே அந்த போராட்டம். நான் சபைக்கு போனேனே, நான் உண்மையாக இருந்தேனே, நான் காணிக்க கொடுத்தனே, தசம பாகம் கொடுத்தனே, நான் பரிசுத்தமாக வாழ்ந்தனே, உபவாசித்தனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வேதனை? சிலுவையை பாருங்க, அவருக்கு ஏன்ப்பா அந்த வேதனை? பிலிப்பியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஏன் மனுஷர் சாயலானார்? அடுத்தது பாருங்க, அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு சிலுவையின் மரண பரியந்தம். அது என்னது? அதாவது மரண பரியந்தம் போட்டாச்சு. மரண பரியந்தம் போட்டு நான் இதில் கொஞ்சம் யோசித்தேன். அதனால மரண பரியந்தம் தாழ்த்தினாரு, அப்புறம் என்ன அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்? அந்த அதாவதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அது சில ஆங்கிலத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும், ஒவ்வொன்றுத்துக்கு ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன். ஈவன் டெத், இன்னொன்று சொல்லப்பட்டு கிரிமினல் டெத்தான். சிலுவையின் மரண பரியந்தம் ஏங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? சிலுவை என்பது ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. சிலுவை என்பது ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை. வெறும் மரணம் இல்லை அவர் சந்தித்தது, வெறும் மரணம் இல்லை. என் பிரச்சனை எப்படி அந்த ஆண்டவருக்கு தெரியும்னு கேட்குறீங்களே, என் பலவீனம் அந்த ஆண்டவருக்கு தெரியுமான்னு கேட்குறீங்களே. அவர் சந்தித்த அந்த மரணம் என்பது சாதாரண மனுஷனுக்கு வருகிற மரணம் அல்ல, சாதாரண ஆட்களுக்கு வருகிற மரணம், ஒரு கிரிமினல் டெத். அவர் கிரிமினல் மாதிரி சாகிறதுக்கு அவர் என்னங்க செஞ்சார் சொல்லுங்களேன்? அவர் கிரிமினல், ஒரு குற்றவாளி மாதிரி சாகிறதற்கு அவருடைய கரங்கள்ல ஆணிகள் பாய்ந்த கரங்கள், ஆணிகள் அடிக்கிற அளவுக்கு அவர் கரங்கள் என்ன திருடிச்சா, கொலை செஞ்சுதா, போதை பொருளை வித்துதா, லஞ்சம் வாங்கிச்சா, யாரையாவது அடிச்சுதா? ஒன்றும் செய்யலை. நம்ம கூட தொடுகிறதற்கு வெக்கப்படுகிற, நம்ம கூட தீட்டுன்னு நினைக்கிற குஷ்ட ரோகிகளை தொட்டு அவருடைய கரம் என்ன பண்ணிச்சு? சுகத்தை கொடுத்தது. ஆனால் அந்த கரங்களுக்கு தான் ஆணிகள். நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்ல, நான் எவ்வளோ நல்லது செஞ்சேங்க, நான் எவ்வளோ நல்லது செஞ்சேங்க, எனக்கு ஏன் இப்படி வருது, என்னை ஏன் இப்படி பார்க்குறாங்க? சிலுவையை பாருங்க, சிலுவையை பாருங்க. தேவன், அவர் தேவனாக இருந்தே இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி இருக்கிறார்னா நம்ம எந்த அளவுக்கு தாழ்த்தணும்? இதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம ஆண்டு சொல்கிறார், பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு அவர் கால்களில் ஏன் ஆணிகள்? ஊர் சுற்றிட்டு வந்தாரா? சும்மா சுற்றிட்டு வந்தாரா? தீங்கு செய்ய விரைந்தோடின கால்கள் அவருடைய கால்கள். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் அருவருக்கிற காரியங்களில் தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள். எங்கே தீங்கு செய்யறதுக்காக அவர் ஓடலை, சுகம் கொடுக்கறதுக்காக ஓடினார். ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகும்போது சுகத்தை கொடுக்கறதற்காக பல மைல் தூரம் நடந்து போனார்.
ஒரு சில விதவை, 400 விதவையின் வீட்டில் இருந்த மகனுக்காக பல மைல் தூரம் நடந்து போனார். கெனசரேத் அந்த கல்லறையின் மத்தியில் இருந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் பாருங்க, அவனை விடுவிக்கிறதுக்காகவே அந்த கடலை கடந்து போறாருங்க. அதுக்கப்புறம் அங்கே தங்கல, அவனை விடுவிச்சாரு. உடனே வந்தவருக்கு தண்ணி கூட கொடுக்க துரத்தி விட்டாங்க. போதும்ப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஒரு நபரை விடுவிக்கிறதற்கு கடலை கடந்து போறாரு. அந்த கால்களுக்கு தான் ஆணிகள். சிலுவையை தியானித்து பாருங்க, தாழ்மை தானா வரும். சிலுவையை தியானித்து பார்க்கும்பொழுது மன்னிக்கணுன்ற அந்த குணம் தானா வரும், மறக்கணுன்ற அந்த குணம் தானா வரும். இந்த 40 நாள் சிலுவையை தியானிங்க. எப்படி தியானிக்கணும் தெரியுமா? ஏதோ சும்மா இல்லை. அந்த கைகளில் இருக்கிற ஆணிகள் எதுக்காக? இந்த கால்களில் இருக்கிற ஆணிகள் எதற்காக? அந்த ஈட்டி எதற்காக? விழாவில் என்ன குத்தி பார்த்தாங்க? ஈட்டியை வச்சு. அந்த ஈட்டி எதற்காக சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய இருதயம் பரிதபித்தது. ஒருத்தர் கூட என்ன பண்ணிடக்கூடாது, பாவியான ஸ்திரீக்கு கூட பரிந்து பேசின இருதயம். அந்த இருதயத்தில் என்ன குத்தப்பட்டது? ஈட்டி குத்தப்பட்டது. நம்மளா இருந்தால் கூட நியாயம் தீர்த்துட்டு போயிருப்போம். நம்மளா இருந்தால் கூட நியாயம் தீர்த்திருப்போம். நம்ம ரொம்ப சொல்லிக்கிறோம்ல, நான் தான் பிரச்சனையில் இருக்கிறேன். உங்களை சபையை இன்னைக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவேளை ஓட்டத்தில் சோர்ந்து போயிட்டீங்களா? சிலுவையை பாருங்க. அவர் அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணினாரா? தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தாழ்த்தினார். மரண பரியந்தம்னா என்ன? கடைசி வரைக்கும் தன்னை என்ன பண்ணிட்டாரு? தாழ்த்திட்டார். நம்மளால தாழ்த்த முடியலையா? இந்த குடும்பத்தில் வாழ முடியலன்னு நினைக்கிறீங்களா? இந்த காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களா? அவரை பாருங்க. மன்னிக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அவரை பாருங்க. சிலுவையில் அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். அவர் நினைச்சிருந்தா 6000 லேகியோனை கொண்டு வந்திருக்க முடியுமா? ஒரு லேகியோன் பிசாசு 2000 ஆட்கள். அவர் சொல்றாரு, பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டிட்ட உடனே சொல்றாரு, ஆண்டவரை பிடிக்க வரும்போது பேதுரு பட்டயத்தை எடுத்து காதை வெட்டினால அந்த வேலைக்காரனை. அப்போ ஆண்டவர் சொல்றான், பட்டயத்தை உரையில போடுப்பா. நான் இப்போ கூப்பிட்டா என் தேவன் எனக்கு 6000 லேகியோனுக்கு மேலே தூதர்களை அனுப்ப மாட்டாரா? ஒரு லேகியோன் என்பது 2000. 6000 லேகியோன்னா எத்தனை பாருங்க. அத்தனை தூதர்கள் எனக்காக அனுப்ப மாட்டாரா? நான் அதுக்காக வரல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன குறித்து பிதாவின் சித்தம் என்னவோ அதை நான் செய்து முடிப்பேன். அது சிலுவையின் மரண பரியந்தம். நல்லா கவனிங்களேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா ஓடும். கொஞ்சம் பிரச்சனை போராட்டம் வரும்போது எதை பாருங்க? சிலுவையை பாருங்க. சிலுவையை பாருங்க. அதை பார்த்தோம்னா நம்மளை குறித்து என்ன பண்ண மாட்டோம்? அவரே தேவகுமாரனே தன்னை தாழ்த்திட்டாரப்பா, எனக்கு எதுக்குப்பா பெருமை? எனக்கு எதுக்கு பெருமை? எனக்கு எதுக்கு கௌரவம்? இன்னைக்கு நிறைய குடும்பம் உடையிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த ஈகோ. விட்டு கொடுக்க முடியல. நான் சம்பாதிக்கிற நாயே அடங்கி போகணும். கொஞ்சம் பெருமை, கொஞ்சம் சில சின்ன சின்ன காரியங்கள். இதே தான் அந்த யாக்கோபில் அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்ம சொன்னால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. 3ஆம் அதிகாரத்தை பாருங்களேன். 3ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்களேன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு இதை 18 வரைக்கும் நீங்கள் கீழே வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்திலே எதை வைக்கிறோம்? கசப்பான வைராக்கியம், விரோதம் வைத்திருந்தீங்கன்னா பெருமை பாராட்டுங்க. இது உலக ஞானம். உலகம் சொல்லும் இந்த கசப்பான வைராக்கியம் அப்படின்றதுக்கு பொறாமை என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இங்கே வைராக்கியம் விரோதம் தான் நம்ம தமிழில் வாசிக்கிறோம். வைராக்கியம்னா வைராக்கியமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு காரியத்தை செய்ய வேணான்னு நான் வைராக்கியமாக இருக்கிறேன். விரோதம்னா என்ன சொல்லுவோம்? பகைக்கிறது அப்படி சொல்லுவோம். ஆங்கில வேதத்தில் நிறைய டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்கும்போது இந்த ரெண்டுத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்க விளக்கமே வேறமா இருக்கு. இந்த வைராக்கியம் என்பதுக்கு பொறாமை, ஜெலசி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொறாமை. இந்த பொறாமையும் விரோதம் என்பதற்கு செல்ஃபிஷ் ஆம்பிஷனா, செல்ஃபிஷ் ஆம்பிஷன். இன்னைக்கு நிறைய குடும்பங்களை பிரிக்கிறது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட உனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும்பா, உனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கணும், உனக்குன்னு ஒரு லட்சியத்தை அடையணும், அதை அடையணும், இது அடையணும். சில பிள்ளைங்களுக்கு திருமணத்தை பற்றி பேசினா பிடிக்காது.
ஸோ நான் எனக்கெல்லாம் 21 வயசில் எங்கள் அம்மா பண்ணி வச்சிட்டாங்கம்மா. அது நீங்கள் ஏமாந்துட்டீங்க ஆண்டி. நாங்களாம் என்ன பண்ண மாட்டோம், ஏமாற மாட்டோம். நாங்களாம் படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், நாங்கள் என்ன பண்ணணும், ஸ்டடி ஆகணும், லைஃப்பில் நான் சம்பாதிக்கணும், என் சொந்த காலில் நிற்கணும். இப்பயும் நீங்கள் சொந்த காலில் தான் நிற்கிறீங்க. இப்பயும் யார் காலில் தான் நிற்கிறோம், சொந்த காலில் தான். அது என்ன சம்பாரிச்சாதான் சொந்த காலா? இல்லைங்க. செட்டில் ஆகணும்னு நினச்சா அது என்றைக்குமே நடக்காது. செட்டில் ஆகிட்ட பிறகு நான் கல்யாணம் பண்ணுறேன், செட்டில் ஆகிட்ட பிறகு நான் வாழ்க்கையில் பண்ணுறேன்னா அது என்றைக்குமே நடக்காது. நம்மளாம் யார் தெரியுமா, அன்றாட பரத்தை நோக்கி பார்க்கணும். ராஜா ஜெபம் பண்ணுறாரு நீதிமொழிகளில், ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடுத்துறாதீங்கப்பா. 30ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துறாதீங்க, தரித்திரத்தையும் கொடுத்துறாதீங்க. என் படியாலேருந்து என்ன பண்ணுங்க, போஷிங்க. இன்னைக்கு என்ன கொடுக்குறீங்களோ அது கொடுங்கப்பா, அது போதும்ப்பா. இந்த போஷிப்பை கொடுங்கப்பா, போதும்ப்பா. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக இதை சேர்த்து வைக்கல, அதை சேர்த்து வைக்கல, இது வைக்கல, அது வைக்கல, கஷ்டப்படாதீங்க. நீங்கள் இன்றைக்கி ஒழுங்காக கர்த்தருக்கு பிரியமாக நீதியாக இன்றைக்கி வாழ்ந்துட்டு போயிருங்க. அது நீங்கள் விதைக்கிற விதை இன்சூரன்ஸ் கொடுக்குற பணத்தோடு அது நிறையவே கொடுக்கும். நீங்கள் கர்த்தருக்காக இன்னைக்கு பயந்து பயந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு, கீழ்ப்படிதலை காத்துக்கொண்டு, ஐயோ நான் என் ஆண்டவருக்காக இதை செய்கிறேன்ப்பா, மனுஷனுக்காக அல்ல, என் ஆண்டவருக்காக எதை செய்தாலோ கர்த்தருக்காக நான் என்ன பண்ணுறேன், மனப்பூர்வமாக செய்கிறேன். கீழ்ப்படிந்து நம்ம ஓடி தேவனுடைய சமூகத்தில் நம்ம இன்னைக்கு ஜீவியத்தை நம்ம ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன். பின் வர சந்ததிக்கு நீங்கள் விதைத்து போகிற அது என்னது, விதை. நீங்கள் பட்ட கஷ்டத்தை அவங்க பட மாட்டாங்க, நீங்கள் பார்த்த கண்ணீரை அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்கள் இன்னைக்கு கண்ணீரோடு நடக்கிற அந்த வனாந்திரங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அது பாலைவனமாக இல்லை, சோலைவனமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கண்ணீரோடு இன்னைக்கு நடக்கிறீங்களே, நீங்கள் நடக்கிற இந்த பாதையெல்லாம் எப்படி மாறும், பின் வர உங்கள் சந்ததிக்கு சோலைவனமாக மாறும். ஒன்று மட்டும் செய்யுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. அவர் சொல்கிறத மட்டும் செஞ்சிருங்க. அவர் எது பிடிக்காதோ அதை செய்யாதீங்க. எது செய்ய சொல்கிறாரோ அதை செஞ்சிருங்க. தயவுசெய்து பொய்களை குடும்பத்தை விட்டு கலைந்து விடுங்க. பொய்யர்கள் நியாய தீர்ப்புக்கு மாத்திரமல்ல ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. தேவனிடத்தில் பொய் சொல்லி நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, தப்பித்து கொள்ளவே முடியாது, ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கவே முடியாது. குடும்பத்தில் சரி எதுலேயும் சரி பொய்யை தயவு செய்து கலைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உண்மை முதல்ல அவசியம். குடும்பத்தில் உண்மை அவசியம். தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறது அவசியம். தேவனுக்கு முன்பாக நம்ம விழுந்துட்டோம்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிடுவார், தூக்கி நிறுத்திடுவார். கர்த்தருக்கு குடும்பங்களை என்ன பண்ணிடுவார், இணைத்திடுவார். நம்மளுக்கு ஒருவேளை அது பெரிய விஷயமா இருக்கலாம், நம்மளுக்கு ஒருவேளை அது சாத்தியமில்லாததாக இருக்கலாம். இது அவசியமா, இந்த இணைப்பு அவசியமா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியமா, இப்படி இருக்கிற தகராறோடு நான் ஓடிக்கொண்டு இருக்கணும்னு அவசியமா அப்படின்னா அவசியம். ஏன்னா இல்லைன்னா பின்னாடி வருகிற பார்வனை என்ன பண்ணுவான், எல்லாவற்றையும் அழித்து விடுவான். நான் கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படிச்சிருங்க. பின் திரும்பி போனோம்னா ஒரு நாளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், நல்லா இருக்கவே முடியாது, நல்லா இருக்க முடியாது. இது சாபம்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. தேவன்கிட்ட வந்தவனையும் பாருங்கள், பின்னாடி போனவனையும் பாருங்கள். சிம்சோனை ஆண்டவர் நியாயாதிபதியாக வச்சுருந்தார், உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருந்தார். ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனான். எப்படி தான் போனா, கண்ணை குருடவனா மா வரைக்கிறானா, சாத்தாங்கிட்ட நம்ம வாழ்க்கையை கொடுத்தா அப்படி தான் போவோம் வாழ்க்கை. நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நம்ம எவ்வளோ நியூஸ் பார்க்குறோம். பாவத்துக்கு தங்களை விற்று போட்டவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், முடிவு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பாவம் துரத்தும், நிம்மதியாக இருக்கவே முடியாது. ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் பேசினார், ஆண்டவருடைய சிலுவையை பற்றியும் பாவ மன்னிப்பை பற்றியும் ஒரு மாதிரி பேசினார். ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த இதை கேட்கும் போது. இன்னைக்கு பாவம் துரத்துது அவரை. சும்மா இல்லை, வேதத்தை பற்றி எல்லாரும் பேசிட்டு போயிட முடியாது, ஆண்டவருடைய சிலுவையை பற்றி எல்லாரும் தப்பாக பேசிட்டு போயிட முடியாது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, தேவனுடைய வாழ்க்கை நம்ம ஆண்டவருக்கு நம்ம விழுந்துட்டோம்னா நம்மளை மட்டும் இல்லை, நம்ம பின் சந்ததி அவர் என்ன பண்ணிடுவார், தூக்கி நிறுத்திடுவார். சில காரியங்கள் வலிவி போகிறது வரது இருந்தாலும், ஆண்டவரே உமக்காக நான் இதெல்லாம் விடுறேன்ப்பா, உமக்காக நான் இதெல்லாம் இழக்கிறேன்ப்பா, உமக்காக இந்த நன்மையெல்லாம் இழக்கிறேன்ப்பா, வேதம் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேன்ப்பா, நான் உம்மை நோக்கி என் வாழ்க்கையை நான் அடி எடுத்து வைக்கிறேன்ப்பான்னு அந்த கானானை நோக்கி பிரயாணத்தை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டு விடாதீங்க. எகிப்து அல்ல, நம்ம பிரயாணம் எதை நோக்கி இருக்கணும், கானான். எகிப்துக்கு திரும்பினீங்கன்னா அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் எதற்கு வரான், பிடிப்பேன், யாத்திராகமம் 15:10, நான் கொள்ளையாடி பங்கிடுவேன், அதுக்கு தான் எகிப்து வருது. உங்களோட சமரசம் செய்கிறதற்காக அல்ல. பின்பாக விட்டு போன காரியங்கள் பின்பாக உங்களை பின்தொடர்ந்து வருதா, உங்களை வாழ வைக்கிறதற்காக அல்ல.
பின்பாக உங்களை இழுத்துட்டு போய் அன்னைக்கு சிம்சோனுடைய மகிமை மேன்மை எல்லாவற்றையும் இழக்க வைத்து அவனை சிறுமைப்படுத்தினது போல சிறுமைப்பட்டு போயிடும். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள நிற்கும் போது ஆகாவும் தெரியாமல் இருக்கலாம். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். நான் அந்த பரம கானானுக்குள்ளே போகணும்பா. இந்த உலகத்தில் என் இடத்த நிரப்பிடுவாங்க. நான் என் குடும்பத்தில்னா என் குடும்பத்தில் நிரப்பிடுவாங்க. ஒரு வாரம் என் வேலைக்கு போகலன்னா என் வேலையில் இன்னொருத்தர் பிடிச்சிருவாங்க. ஒரு வாரம் நான் என் ஊழியத்துல எல்லாம் இன்னொருத்தர் பிடிச்சிடலாம். ஆனால் பரலோகத்தில் என் இடத்த நான் இழந்துட்டேன்னா நஷ்டம் எனக்கு, நஷ்டம் எனக்கு. அதை இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா நஷ்டம் நம்மளுக்கு. அதை நம்ம இழந்துடக்கூடாது. இப்போ இந்த உலக ஓட்டத்தில் சோர்ந்து போகாமல் ஓடனா இந்த சிலுவை தியான நாட்களில் எதை தியானித்து வாழுங்க அவரே. அதனால்தான் மரண பரியந்தமோ, அதாவது சிலுவை மரண பரியந்தமோ. அதனால்தான் அங்கே அதாவதுன்னு போட்டு இன்சர்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. வெறும் மரணம் இல்லைப்பா, ஒரு குற்றவாளியை போல அவர் செத்தார். அவர் சாகிறது குற்றவாளியை போல சாகிறதற்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன் செத்தார்? எனக்காக, என்னுடைய குற்றத்துக்காக. இன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் இன்னைக்கு சிலதான் நம்ம சொல்றோம்ல மீட்கப்பட்டாங்க, ஏன் இவங்களாம் இவ்வளோ பாவம் செய்யற ஆண்டவர் ஏன் விட்டு வச்சிருக்கிறாருன்றோம் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு என்ன மீட்கப்பட்ட ஜனம்பா, என் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம். அது அழிஞ்சிடக்கூடாது. அது எகிப்தோட செங்கடல்ல மூடப்பட்டு விடக்கூடாது. அது வெளியேறணும், அது முன்னாடி போகணும், கானானை நோக்கி போகணும். அதனால்தான் கர்த்தர் என்ன பண்றாரு? பொறுமையா இருக்கிறார். நியாய தீர்ப்பு வரல, நம்ம செய்கிற காரியத்துக்கெல்லாம் தண்டனை வரலன்றதுனால கர்த்தர் நான் செய்யறதெல்லாம் அங்கீகரித்து கொண்டாருன்னு நினைக்க வேண்டாம். நம்ம இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்பதனால அவர் நம்மளை என்ன பண்ணி வைத்திருக்கிறாரு? நீ எகிப்தோட அழியக்கூடாதுன்னு நம்மளை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்கணும்? கானானை நோக்கி. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாம். உங்களோட குடும்பங்கள் என்ன காரியங்களோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க, எதெல்லாம் நிவர்த்தி செய்ய முடியாத பிரச்சனை, எதெல்லாம் காரியங்கள் நிவர்த்தி செய்ய முடியாத காரியம், இதெல்லாம் கர்த்தருடைய காற்று அதை இன்னைக்கு செய்து முடிக்கும். கர்த்தருடைய வல்லமை அதை செய்து முடிக்கும். அவருக்கு உதவி தேவையில்லைங்க, அவர் அதை செய்து முடிப்பார். ஒன்றே ஒன்று, நம்மளுடைய பிரயாணம், நம்மளுடைய நோக்கம் எகிப்தா இருக்கக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் எல்லாம் எதை நோக்கி இருக்கணும்? கானானை நோக்கி இருக்கணும். அதற்கு தான் தேவனுக்கு என்ன பண்ணி இருக்கணும்? கீழ்ப்படிந்து இருக்கணும். அவர்கிட்ட விழுந்துருங்க. பின்னாடி வர எதிரியை சமரசனம் ஆக்கணுமா அழிக்கணுமான்றது அது அவருடைய பார்வை. எதிரியை எதிர்த்து நிற்கிறத விட நான் தேவனுக்கு என்ன பண்ண போகிறேன்? கீழ்ப்படிந்து இருக்க போகிறேன். இன்னைக்கு அர்ப்பணிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் அந்த சமூகத்தில் தாழ்த்துக்கிறேன்ப்பா, இந்த சமூகத்தில் நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா, இந்த சமூகத்தில் நான் தாழ்த்துக்கிறேன்ப்பா. கர்த்தர் இறங்குங்கப்பா. சிலுவை அல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை. சிலுவை அல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை. வேதனை இல்லாமல், சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி இல்லை. பாடுகள் வழியாய் பரலோகம் சேர்வேன், நீடொளியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன். சொல்லுங்களேன், பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான். இந்த பாடுகள் வழியா நான் கடந்து போவேன்பா, நான் கடந்து போவேன்பா. நான் முறுமுறுக்க மாட்டேன்பா. எகிப்திலே இருந்திருக்கலாமே, நான் எகிப்தை நான் நினைக்க மாட்டேன்பா. எகிப்துக்கு திரும்பி போயிடலாம் நான் நினைக்க மாட்டேன்பா. எகிப்தோட சமரசம் செய்யலாம் நான் நினைக்க மாட்டேன்பா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எகிப்தை மூட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு அவசியம், உங்களுடைய அர்ப்பணிப்பு இன்னைக்கு அவசியம். பாடுகளை பார்த்து தடுமாறிட்டீங்களா? பாடுகள் வழியாதா? செங்கடல் இல்லாம கானான் இல்லை, சோதனை இல்லாம சாதனை இல்லை. பாடுகள் வழியாதான் பரலோகம், பாடுகள் வழியாதான் பரலோகம். ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும், பரலோகத்தை என் இடத்தை வேற யாரும் பிடிச்சிடக்கூடாது. பரலோகத்தில் என் இடத்த வேற யாராவது பிடிச்சிடக்கூடாது. நம்ம ஓடின ஓட்டம் வேஸ்டா போயிடும். நான் பரலோகத்தில் வெள்ளியோ தங்கத்தையோ பொண்ணையோ மரகத்தையோ மாணிக்கத்தையோ அல்ல, என் நேசரை நான் பார்க்கணும், அவருடைய முகத்தை நான் பார்க்கணும்.
அவரோட பாதத்தில் விழுந்து அவரை நான் தொழுது கொள்ளணும். இதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் எடுக்க முடியாதுங்க. அவர் நம்மளை சந்தோஷமா வரவேற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா வரவேற்கிற அந்த வரவேற்பை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இருக்க முடியாது. ஒன்னே ஒன்று, நான் ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து விடக்கூடாது. நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடிப்பேன்பா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அது வரைக்கும் நான் மரணத்தை பத்தி பேச மாட்டேன். மரணம் எல்லாருக்கும் ஒரு நாள் வரதான் போகுது. ஆனா அந்த மரணத்துக்கு முன்பாக நம்மளுக்கு அவர் நியமித்த கிரியை நான் செய்து முடிக்கணும்பா. நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடிக்கணும்பா. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? பாடுகள் வழியாய் பரலோகம் சேரு, நீடொளியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன், இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன், இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன். சிலுவை அல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை, சிலுவை அல்லாமல் மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் கானான் இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, சோதனை இல்லாமல் சாதனை இல்லை, வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை, வெற்றி இல்லை. ஒருவேளை எகிப்தை பிரிந்து வருகிறது வேதனைக்குரிய காரியமா இருக்கா? ஏதோ நான் அடிமையா இருந்தாத நான் பொழைச்சுக்கிட்டு இருந்தேனே, அடிமையா இருந்தாத ஏதோ பொழைச்சுக்கிட்டு இருந்தேனே, இன்னைக்கு எகிப்து என்ன துரத்துதே, அதை விட்டு வெளியே வர முடியலன்னு இன்னைக்கு நினைக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரிடத்துல விழுந்துருங்க. ஆண்டவரிடத்துல உங்களோட கரத்தை உயர்த்திருங்க. உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்தது அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டுதான் பிரித்து எடுத்தார். அவர்களையே எகிப்தோட அழிய விடலையே, அவர்களையே எகிப்தோட அழிய விடலையே, அவர்களையே செங்கடல் அழிய விடலையே, நம்மளை அழிய விட்டுருவாரா? அவர் சிலுவையில சிந்தி கொடுத்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் நாம் அல்லவா? அவர் சிலுவையில சிந்தி கொடுத்த ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனம் நாம் அல்லவா? உங்களை அவர் நட்டாத்துல விட்டுருவாரா? உங்களை எகிப்தியரின் கையில விட்டு விடுவாரா? எகிப்துக்கு திரும்பலான்னு மட்டும் யோசித்துறாதீங்க. எகிப்துக்கு திரும்பிடலான்னு மட்டும் யோசித்துறாதீங்க. பழைய வாழ்க்கைக்கு போயிடலாமான்னு யோசித்துறாதீங்க. பழைய வாழ்க்கை உங்களை பின்தொடர்ந்து வருகிறதற்கான நோக்கம், பழைய பாவம் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதற்கான நோக்கம், அது உங்களை வாழ வைப்பதற்காக அல்ல. அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன், நான் அதை பட்டயத்தினால பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன்றதுக்காக எகிப்து துரத்துது. எகிப்தை நோக்கி அல்ல, நான் கானானை நோக்கி போவேன்பா, நான் கானானை நோக்கி போவேன்பா. சிலுவையை பார்த்து என் ஓட்டத்தை நான் ஓடுவேன்பா. இன்னைக்கு இந்த 40 நாளும் ஒருவேளை அநேகர் துக்கம் கொண்டாடுறாங்க. நீங்க துக்கம் கொண்டாட வேணாம், சிலுவையை தியானித்து பாருங்க. நீங்க வாழ முடியும், நீங்க வாழ முடியும். எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இணைக்கவே முடியாது, நடக்கவே நடக்காது நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய காற்று அதை செய்யும். அவருடைய நாசியின் சுவாசத்தால் கடலை பிளந்தது உண்மை என்றால், அவருடைய காற்று கடலை இணைத்தது உண்மை. அதுல பார்வோனே அவனுடைய சேனையை கவிழ்த்து போட்டதும் உண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அற்புதங்கள் நடக்கும். கர்த்தருடைய காற்று அதை செய்யும், கர்த்தருடைய காற்று அதை செய்யும், கர்த்தருடைய காற்று அதை செய்யும். நீங்க விசுவாசித்தீங்கன்னா, நீங்க தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டீங்கன்னா, நான் உமக்கு கீழ்ப்படிவேன் இன்னைக்கு சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா, காற்று அதை செய்யும். உங்களால எதெல்லாம் செய்ய முடியல நினைக்கிறீங்களோ, உங்களால எதெல்லாம் தாங்க முடியல நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களை துரத்துதுன்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் மூடி போட கர்த்தரால முடியும். கர்த்தரை நோக்கி மாத்திரம் உங்களோட கரங்களை ஏறெடுங்க. ஓ நன்றி ராஜா. இதோ வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன்பா. என்ன போராட்டங்கள், சரீரத்தில் வியாதியோடு, பலவீனத்தோடு, மனதில் குழப்பங்களோடு, குடும்பங்களில் பிரச்சனைகளோடு வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன்பா. ஆண்டவரே, இந்த பாதையில் நான் நடக்கிறேனேன்னு ஒரு வேளை சோர்ந்து போயிருந்தாங்கன்னா, இப்பொழுது கர்த்தாவே அந்த சிலுவையை நோக்கி பார்த்து தங்களை பலப்படுத்தி கொள்ள,
கானானை நோக்கி தங்களுடைய பிரயாணத்தை உற்சாகத்தோடு தொடங்க வேண்டிய அந்த தேவ பலனை ஒவ்வொருத்தருக்கும் தாங்கப்பா. நீர் ஒவ்வொருத்தருக்கும் நியமித்திருக்க கிரியையை செய்து முடித்து தங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய கிருபையை தந்து வழி நடத்துங்க. தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. வியாதியோடு பலவீனத்தோடு வந்தவங்களை சுகப்படுத்துங்கப்பா. இதோ இந்த ஊழியத்தை இன்னும் வளர்ந்து பெருக பண்ணுங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, இன்னும் அநேகர் வந்து உங்க சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய கிருபையும் பலனையும் தாங்கப்பா. அடிமையை மறைத்து நீர் வெளிப்பட்ட தயவுக்கா நன்றி செலுத்துகிறேன். அப்ரோஜனமான ஊழியக்காரியப்பா, செய்ய வேண்டிய வேலையை மாத்திரம் செய்திருக்கிறேன். இந்த நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.